ஓம் சாந்தி. 2/7/2017 அவ்யக்த முரளி. ஒரிஜினல் டேட்டு 16/4/1982. இன்றைய முரளியின் தலைப்பு சங்கம யுகத்தில் வைக்கிற இந்த சுயராஜ்ய தர்பார் தான் அனைத்தையும் விட உயர்ந்த தர்பார். அதான் பாபா டெய்லியும் கர்மேந்திரியங்களை கூப்பிட்டு தர்பார் வையுங்க அப்படின்னு சொல்லுவார். உங்கள் பிரஜைகள்லாம் நீங்கள் சொல்கிற படி நடந்துக்குதா அப்படின்னு கேளுங்க, ராஜகாரியம் சரியாக நடக்குதான்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஸோ அதை தான் தர்பார் வையுங்க, கூட்டம் கூட்டுங்க அப்படின்னு. ஸோ சுயராஜ்ய தர்பார் சங்கமயுகத்தில் தான் அதை நாம் பண்ணுறோம். கர்மேந்திரங்கள் சுயம், அதாவது ஆத்மாவின் கட்டுப்பாட்டில் இருக்குதான்னு செக் பண்ணுற தர்பார். ஆத்மான்ற ராஜா கட்டுப்பாட்டில் கர்மேந்திரங்கள்ன்ற மந்திரிகள் சரியாக இருக்கிறாங்களான்னு நீங்கள் வைக்கிற இந்த தர்பார் இருக்குது பாருங்கள், முழு கல்பத்தில் வைக்கிற அனைத்து தர்பார்கள்லையுமே உயர்ந்த தர்பார் இந்த தர்பார் தான் அப்படின்னு சொல்கிறார். சரி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன், ஒருவேளை வேறு அர்த்தத்தில் சொல்கிறாரான்னு பார்ப்போம். இன்று பாப்தாதா எந்த தர்பாரில் வந்திருக்கிறார் தெரியுமா? இன்றைய இந்த தர்பாரில் பாப்தாதா தன்னுடைய உலகத்தின் ராஜ்ய ஸ்தாபனையின் காரியத்தில் ராஜ்ய சகயோகி ஆத்மாக்களை, அதாவது தன்னுடைய ராஜ்ய காரிய விவகாரங்களின் அதிகாரி குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்கிறார். சங்கம யுகத்துடைய சுயராஜ்ய தர்பாரை பார்த்துட்டு இருக்கிறாரு. சுயராஜ்ய தர்பாரில் நாலாபுறங்களிலும் உள்ள அனைத்து விதமான சகயோகி ஆத்மாக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த சுயராஜ்ய தர்பாரின் விசேஷ சிரோமணி ரத்தினம் பாப்தாதாவுடைய எதிரில் ஸ்தூல ரூபத்தில் தூரத்தில் இருந்தாலும் மாலையின் ரூபத்தில் ராஜ்ய அதிகாரி சிம்மாசனத்தில் எதிர தென்பட்டு கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ராஜ்ய அதிகாரி சகயோகி ஆத்மா அவங்களுடைய விசேஷங்களுடைய ஜொலிப்பில் ஜொலிச்சிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் விதவிதமான குணங்கள்ன்ற நகையினால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறாங்க. சிம்மாசனத்தின் ராஜ அடையாளமாக என்ன இருக்கும்? எல்லாருமே தர்பாரில் அமர்ந்து இருக்கிறீங்க தானே. சிலர் முன்னாடி இருக்கிறீங்க, சிலர் பின்னாடி இருக்கிறீங்க, ஆனால் எல்லாருமே தர்பாரில் தான் இருக்கிறீங்க. சிம்மாசனத்தின் ராஜ அடையாளமாக வெண்கொற்ற குடை என்ற குடை மிக நன்றாக ஜொலித்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் இரட்டை கிரீடம், அதாவது ஃபரிஸ்தா ஸ்வரூபத்தின் அடையாளத்தின் கூடவே உலக நன்மைக்கான எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையின் கிரீடமும் அணிந்தவர். கிரீடமும் எல்லார்கிட்டையுமே இருக்குது, இருந்தாலும் வரிசை கிரமமாக இருக்குது. சிலருக்கு 2 கிரீடங்களும் சமமாக இருக்குது, சிலருக்கு ஒன்று சின்னதாகவும் இன்னொன்று பெருசாகவும் இருக்குது, இன்னும் சிலருக்கு 2மே சின்னதாக தான் இருக்குது. கூடவே ஒவ்வொரு ராஜ அதிகாரியின் தூய்மையின் தனித்தன்மையும் அவங்களுடையது. ஆன்மீகத்தின் அவரவர்களின் ராயல் தன்மை வரிசைக்கிரமமாக தென்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த மாதிரி சுயராஜ்ய அதிகாரி சகயோக ஆத்மாக்களின் தர்பாரை பார்த்து கொண்டிருக்கிறோம். சங்கமயுக சிரேஷ்ட தர்பார் மற்றும் எதிர்கால ராஜ தர்பார். சங்கமயுக சிரேஷ்ட தர்பாருக்கும் எதிர்கால ராஜ தர்பாருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது? சரி, ஓகே, சாரி, ஆக்சுவலாக நான் சொன்ன அர்த்தம் வரல. என்ன அப்படின்னா, இங்கே நம்மளும் பாபாவும் சேர்ந்து இருக்கிற தர்பார் சொல்கிறார்.
கூட்டம் மதுபனில். ஏன்னா சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களுடைய தர்பார் இது இல்லையா, அதிகாரி ஆத்மாக்கள் உடைய கூட்டம் நடக்குது. ஸோ இதுதான் எல்லாத்தையும் விட உயர்ந்த தர்பார். அந்த தர்பாரில் தான் பாபா வந்திருக்கிறார். வந்து புது உலக ஸ்தாபனை காரியத்தில் ராஜ சகயோகி ஆத்மாக்களை பார்க்குறார். ராஜ காரிய விவகாரங்களின் அதிகாரி குழந்தைங்களை பார்க்குறார். அதுதான் சங்கமயுகத்துடைய சுயராஜ்ய தர்பார், சுயராஜ்ய அதிகாரிகளுடைய தர்பார். சங்கமயுகத்தில் தான் அது நடக்குது. எல்லா விதமான சகயோகி ஆத்மாக்களையும் பாபா பார்க்குறாரு. இதில் வந்து இந்த தர்பாருடைய விசேஷமான ரத்தினங்கள் பாபாவுக்கு எதிராக ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட மாலை ரூபத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிலே தென்பட்டு இருக்காங்களாம். ரொம்ப பக்கத்தில் பாபாவுக்கு தெரியுறாங்களாம். எந்த குழந்தெல்லாம் வந்து விசேஷ மணியாக இருக்குதோ, உயர்ந்த மணியாக இருக்குதோ, அந்த குழந்தை வந்து பாபாவுக்கு பக்கத்திலே தான் தெரியுதான், அவங்க தூரத்தில் உட்காந்துட்டு இருந்தா கூட. அந்த சிம்மாசனத்தில் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குதான் சுயராஜ்ய அதிகாரி சிம்மாசனத்தில். ஒவ்வொரு ராஜ அதிகாரி சகயோகி ஆத்மா அவங்கவுங்களுக்குன்னு சில விசேஷங்கள் இருக்கும். கண்டிப்பாக ஏதாவது விசேஷங்கள் இருக்கும். ஸோ அந்த விசேஷங்களின் அனுசாரம் அவங்க ஜொலிச்சிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்கவுங்களுக்குன்னு உள்ள விசேஷ குணங்கள்ன்ற நகை போட்டுட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக சிம்மாசனத்தின் ராஜ அதிகாரிகளுடைய அடையாளம் என்ன? எல்லாருமே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. பட் ஆனால் பாபா இதய சிம்மாசனத்தில் சுயராஜ்ய அதிகாரியாக இருக்கிற குழந்தையுடைய அடையாளம் என்ன? ஏன்னா அந்த மாதிரி சிம்மாசனத்தில் ஒரு சிலர் முன்னாடி இருக்கிறாங்க, ஒரு சிலர் பின்னாடி இருக்கிறாங்க. ராஜ அடையாளம் சிம்மாசனத்தில் ராஜாவா இருக்கிற குழந்தை, சுயராஜ்ய அதிகாரியா இருக்கிற குழந்தை அல்லது எதிர்கால ராஜ அதிகாரியா இருக்கிற குழந்தையுடைய அடையாளம் என்ன அப்படின்னா வெண்கொற்ற குடை அவங்கள சுற்றி ஜொலிச்சிட்டு இருக்குது. அதாவது ரெட்டை கிரீடம். ஒன்று ஃபரிஸ்தா ஒலி கிரீடம், தூய்மையின் ஒலி கிரீடம். இன்னொரு கிரீடம் என்னது? அங்கே சத்தியுகத்தில் தான் தூய்மையின் கிரீடமும் தங்க கிரீடமும் இருக்கும். இங்கே தங்க கிரீடம் கிடையாது. அப்போ இன்னொரு கிரீடம் என்னது? சேவைன்ற பொறுப்பு கிரீடம். ஸோ அதுதான். அப்போ பாபா சொல்கிறாரு, ஒரு சில குழந்தைங்களுக்கு பார்த்தா சேவை கிரீடம் பிரகாசமாக இருக்குது, ஆனால் தூய்மை கிரீடம் கம்மியாக இருக்குது. ஒரு சிலருக்கு தூய்மை கிரீடம் பிரகாசமாக இருக்குது, சேவை கிரீடம் கம்மியாக இருக்குது. ஒரு சிலருக்கு மட்டும்தான் ரெண்டுமே சமமாக அதிகமாக இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு ரெண்டுமே கம்மியாக இருக்குது அப்படின்னு பாபா பார்க்குறாரு. ஸோ அவங்கவுங்களுக்கு தூய்மையுடைய தனித்தன்மை இருக்குது, ராயல் தன்மையும் தனித்தனியாக இருக்குது. அந்த மாதிரி தர்பாரை பார்த்துட்ருக்கோம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விசேஷ ஆத்மா இல்லையா? மகாபாரத ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா இவர் வில்லேந்துவதில் விசேஷமானவர், இவர் தனித்து சண்டை போடுவதில் விசேஷமானவர், இவர் ஞானத்தில் சிறந்தவர். அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கு விசேஷ ஆத்மா. அது எல்லாம் இங்கே வர்றது இல்லையா? ஸோ ஒவ்வொருத்தருடைய ராயல் தன்மையும் வித்தியாசமாக இருக்குது, ஒவ்வொருத்தருடைய தூய்மை தன்மையும் வித்தியாசமாக இருக்குது. அந்த மாதிரி ஒன்று வித்தியாசமான மலர் உள்ள மலர் தோட்டம் இந்த தர்பார். அதை பார்த்துட்டு இருக்கிறார். எதிர்காலத்தில் ராஜ தர்பார் வரும் தான், பட் அதை விட உயர்ந்த தர்பார் இந்த சங்கமயுகத்தில் இருக்கிற தர்பார் தான். ஆனால் ரெண்டுத்துக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. ஏன்னா இப்போ நடக்கிற இந்த தர்பார் கூட்டம் இருக்குது பாருங்க, இதுதான் பல ஜென்மங்கள் நீங்க கூட்ட போற தர்பாருக்கு அஸ்திவாரமே இல்லையா? இந்த தர்பாருடைய ரூபமும் வடிவமும் தான் எதிர்கால தர்பாரின் ரூபத்தையும் வடிவத்தையும் உருவாக்கும். அதனால
இப்போதைய ராஜ்ய அதிகாரி தர்பார் இருக்குது பாருங்க, ஒத்துழைப்பு கொடுக்குற தர்பார், சகயோகிகளுடைய தர்பார். இதில் நீங்கள் எந்த இடத்துல இருக்கிறீங்க, எத்தனாவது ரேங்க்ல இருக்கிறீங்க, அது உங்களுக்கே தெரியும், பார்க்க முடியும். அதை எப்படி பார்க்கறது, எப்படி செக் பண்ணுறது? அந்த மிஷின் உங்ககிட்ட இருக்குதா? ஏன்னா இந்த சயின்ஸ் டெக்னாலஜியில் என்ன பண்ணுறாங்க, அறிவியல் துறை சார்ந்தவங்க புது புது கண்டுபிடிப்பு, சேட்டலைட் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சு மேலேருந்து ஆகாய மண்டலத்துடைய படத்தையே அவங்களால வரைகிறாங்க இல்லையா? இங்கே அதை வச்சு தானே புயல் இங்கே மையம் கொண்டு இருக்கு, இங்கே இல்லை, மிதமான மழை பெய்ய முடியும், இப்படியெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அங்கே என்ன வாயு மண்டலம் இருக்குதுன்னு முன்னாடியே அவங்களால சொல்ல முடியுது சயின்ஸ்னால. அதே மாதிரி இயற்கை சீற்றத்தின் செய்தியை கூட அவங்களால சொல்ல முடியுது சயின்ஸ்னால. அப்படின்னா அவங்களுக்கு சயின்ஸுன்ற ஒரு சக்தியை வச்சுட்டு இவ்வளவு சாதிக்க முடியுதுன்னா, அனைத்து சக்திகள் நிரம்பிய அப்பாவுடைய அதிகாரம் உள்ள சிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்க. உங்களுடைய தெய்வீக புத்தின்ற எந்திரத்தை பயன்படுத்தி 3 கால ஞானத்தின் ஆதாரத்தின் மூலமாக உங்களுடைய நிகழ்காலத்தில் உங்களுடைய பொசிஷன் என்னன்னோ, எதிர்காலத்தில் உங்களுடைய பதவி என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாதா என்ன? இல்லையா? சயின்ஸை மட்டும் வச்சுக்கிட்டே அவங்க இங்கே மழை பெய்யும், இங்கே இயற்கை சீற்றம் வரும், இதெல்லாம் அவங்களால கணிக்க முடியுதுன்னா, எல்லா சக்திகளும் நிரம்பியவர் அப்பாவுடைய அதிகாரத்தையே உங்க கையில் கொடுத்துட்டாரு, திவ்ய புத்தி கொடுத்துட்டாரு. இந்த மிஷினை வச்சு இப்போ நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்னு உங்களால் சொல்ல முடியாது, முடியும் தானே? அதே மாதிரி எதிர்காலத்தில் இப்போ இருக்கிற நம்ம முயற்சிக்கு என்ன பதவி அடைவோம் சொல்ல முடியாதா? கண்டிப்பாக முடியும் இல்லையா? அப்போ நாராயணன்னா அப்படியே இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது, ஏதோ ஆல்ரெடி சத்தியுகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்போ அவங்களுக்கு தெரியும் அது இல்லை, இங்கே இருக்கிற எதுவுமே அவங்கள எதுவுமே பண்ணாது, சிரிச்சிட்டே இருப்பாங்க. எல்லா பிரச்சனையும் அவங்களுக்கு விளையாட்டாக இருக்கும். அது என்னது, முன்னாடி தாவி குதிச்சு போகிறதுக்கான எந்திரமாக தெரியுமா, பிடிச்சி தள்ளுறதுக்கானதாக இருக்காதான். அதான் பாபா சொல்றாரு, அந்த கருவி உங்களுக்கு இருக்குதானே, திவ்ய புத்தி நான் கொடுத்துருக்கிறேன் தானே. ஆனால் இந்த திவ்ய புத்தியை எப்படி உபயோகிக்கிறது, எந்த நிலையில நிலைச்சிருந்து உபயோகிக்கணும் அதை கூட தெரிஞ்சிருக்கிறீங்க. எப்படி உபயோகிக்கணும், 3 காலங்களை தெரிந்த நிலைன்ற அந்த நிலை ஸ்தானத்தில் நிலைச்சிருந்து 3 காலங்களின் ஞானத்தின் ஆதாரத்தில் எந்திரத்தை உபயோகிங்க. இப்போ என்ன செஞ்சா எதிர்காலத்தில் என்ன பதவி கிடைக்கும், எதிர்காலத்தில் உயர்ந்த பதவியை அடைய விடாம அல்லது அடையிறதுக்கு தேவையான காரியத்தை இப்போ செய்ய முடியாமல் தடுக்கிறதுக்கு கடந்த காலத்தில் என்ன பாவம் பண்ண, எல்லாமே தெரியுதுல்ல, ஞானத்தை கொடுத்துட்டாருல, 3 காலமும் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இருக்கிறதுக்கு என்ன காரணம், இனி நான் என்ன ஆவேன், அதுக்கு நான் இப்போ பண்ணிட்டு இருக்கிறதோடைய ஆதாரத்தில் நான் என்ன ஆவேன் தெரியுதுல்ல, அதன் ஆதாரத்தில் உபயோகிக்க தெரியுமா? இப்போ 3 கால ஞானம் அந்த சக்கரம் சுற்றிக்கிட்டு இருக்கும்போது, மைண்டு கிளியராக இருக்கும்போது தான் உங்களுக்கு அது தெரியும், வேலை செய்யும். அதனால பாபா சொல்றார், முதல்ல அந்த இடத்துல உட்கார தெரியுமா, உட்கார்ந்து தான் அதை செக் பண்ண முடியும். ஸோ 3 கால ஞானத்தை அறிந்த நிலை இல்லை. ஒவ்வொரு ஆத்மாவும் இப்படி போகும்போது ரோட்டில் உட்காந்துட்டு இந்த ஆத்மா என்ன பதவி அடையும், இந்த ஆத்மா என்னவா இருந்திருக்கும். ஸோ அப்போ அது உங்களால் மன அமைதியாக இருக்கும்போது அதை பண்ண முடியுது, அல்லது அதை பண்ணாலே உங்களுக்கு அமைதி தான் வரும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சீட்டில் முதல்ல உட்கார தெரியுதா நிலைச்சு, அல்லது டக்குன்னு ஒரு காலத்தை பார்க்குற இடத்துல வந்துடுறீங்களா? ஒரு காலத்தை பார்த்தாலே குழப்பம்தான், 3 காலத்தை பார்த்தா தான் தெளிவு இருக்கும். அதனால் நீங்களே செக் பண்ணிக்கோங்க, இந்த எந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் எத்தனாவது வரிசையில் நின்றுட்டு இருக்கிறீங்கன்னு. புரிஞ்சுதா?
பாபா போன வாரம் ஒன்று சொல்றேன்னாரு, ஞாபகம் இருக்கா? என்னது? தியாகியில 3 2 சொல்லிட்டாரு, இன்னும் ஒண்ணு இருக்கு அடுத்த வாரம்னாரு. என்ன அது தியாகி? சர்வஸ்வ தியாகி. அனைத்தையும் தியாகம் செஞ்சவங்க சர்வஸ்வ. தியாகி, மகா தியாகி, இப்ப சர்வஸ்வ தியாகி. அவங்க விஷயத்த இன்னைக்கும் நான் சொல்ல போறது இல்லைன்ற. ஏன்னா கடைசி பாடம் இன்னும் கற்பிக்க வேண்டியது இருக்குது. இன்று பாப்தாதா இன்னைக்கு பாப்தாதா தன்னுடைய ராஜ தர்பார்ல இருக்கிற துணைவர்கள் எல்லாரும் என்னது பாபாவுடைய துணைவர்கள். இப்போ ஒரு ராஜா மந்திரிகள் ஒரு போர் நடக்குதுன்னா தர்பார் கூட்டி ஆலோசனை பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி அவருக்கு துணைவர்களை தான் கூப்பிடுவார், இல்லையா? எல்லாரும் கூப்பிட மாட்டார், நம்பகமானவர்களை தான் கூப்பிடுவாங்க ராஜா. அந்த மாதிரி தான் பாபா நம்ம தான் நம்பகமான துணைவர்கள், இல்லையா? நம்மளை பார்க்குறாரு தர்பாரில். எல்லாரும் இங்கே சேர்ந்துட்டாங்க. அதுலேயும் குறிப்பாக இன்றைய தர்பாரில் பார்த்தா அன்பான ஆத்மாக்கள், பாபா மேலே ரொம்ப அன்பு வச்சிருக்கிற ஆத்மாக்கள் அதிகமாக தென்படுறாங்களாம். அதனால அந்த அன்பான ஆத்மாக்களுக்கு அன்பின் பிரதிபலனா அன்பு கொடுக்கறதுக்காக பாபா வந்துட்டாரு, அன்பான தர்பாருக்கு வந்துட்டாரு. இது அன்பு கடலும் அன்பு நதிகளின் சந்திப்பு. மேலா தர்பார்னு சொல்லலாம், மேலான்னு சொல்லலாம். ஸோ இன்னொன்று, இது ஒரு திருவிழா, இல்லையா? சந்திப்பு திருவிழா. மேலாவை கொண்டாடுறீங்க, உற்சவத்தை கொண்டாடுறீங்க அப்பாவோட சேர்ந்து. பாப்தாதாவும் உற்சவத்தில் வந்திருக்கிறாரு. பாப்தாதா மேலாவை கொண்டாடுற அன்பை பெறுவதற்கு பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களை பார்த்து, இவ்வளவு முழு விசால உலகத்துல அளவற்ற எண்ணிக்கைகளின் நடுவில் எப்படிப்பட்ட ஆத்மாக்கள் சந்திக்கிறதுக்கான பாக்கியத்தை எடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார், இல்லையா? எவ்வளோ பெரிய உலகம், எத்தனை மனிதர்கள் இருக்கிறாங்க, அதில் பாபா குழந்தையானவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஆனால் பாபாவை சந்திக்கிற பாக்கியத்தை எடுக்கிறவங்க இவங்க தான் அப்படின்னு குஷி அடைகிறார். இத்தனை பேர்ல இவங்க தான் என்னை கண்டுபிடிச்சி சந்திக்கிறாங்கன்னு குஷி அடைகிறாராம். ஏன்னா உலகத்தின் எதிரில் நம்பிக்கை இல்லாத ஆத்மாக்கள் தன்னுடைய அனைத்து விருப்பங்களையும் எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்றுவதற்கான பாக்கியத்தை அடைஞ்சிட்டாங்க. மேலும் உலகின் எதிரில் யாரு பெயர் பெற்ற நம்பிக்கைக்குரிய ஆத்மாக்களா இருக்கிறாங்களோ அவங்க யோசிச்சுக்கிட்டும் தேடிக்கிட்டுமே இருந்துட்டாங்க. தேடுதல் செஞ்சு செஞ்சு தேடுற பணியிலே முழுசா மூழ்கி போயிட்டாங்க. முருகன் தேடிக்கிட்டே இருக்காங்க. மேலும் அன்பான ஆத்மாக்கள் நீங்களும் அன்பின் ஆதாரத்தில் அடைஞ்சிட்டீங்க. அப்ப சிரேஷ்டமானவர் யாரு? சிலர் சாஸ்திரத்தின் காரணமாக செய்த சாஸ்திரங்கள்லே இருந்துட்டாங்க. சிலர் மகாத்மாக்களாக ஆகி ஆத்மா பரமாத்மாவின் மிகச்சிறிய பிரம்மையில தன்னுடைய பாக்கியத்தை பெறுவதிலிருந்து தங்கி போயிட்டாங்க.
குழந்தைகளாகி தந்தையின் அதிகாரத்தை பெறுவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக இருந்துட்டாங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் தேடுதல் செய்து அதிலேயே மூழ்கிட்டாங்க. அரசியல்வாதிகள் திட்டங்களை உருவாக்கியே இருந்துட்டாங்க. வெகுளியான பக்தர்கள் அணுவிலையும் அவரை தேடிட்டே இருக்கிறாங்க. ஆனா அடைந்தது யாரு? போலாநாத், அதாவது கள்ளங்கபடமற்றவரின் போலே குழந்தைங்க தான் அடைஞ்சாங்க இல்லையா? கள்ளங்கபடமற்றவரை கள்ளங்கபடமற்ற குழந்தைங்க தான் அடைஞ்சாங்க. நம்பிக்கை வச்சாங்க, வந்து சேர்ந்துட்டாங்க. பெரிய பெரிய புத்தி உடையவங்க அடையவே இல்லை இறைவனை. ஆனா உண்மையான உள்ளம் உடையவங்க தான் அடைஞ்சாங்க. அதனால தான் உண்மையான உள்ளம் உடையவர் மீது இறைவன் திருப்தியா இருக்கிறார்ன்ற பழமொழி இருக்குது. அதனால நீங்க அனைவரும் உண்மையான உள்ளத்தினால இதய சிம்மாசனதாரியாக முடியும். உண்மையான உள்ளத்தினால திலாராம் தந்தையை தன்னுடையவராகவும் ஆக்க முடியும். திலாராம் தந்தை உண்மையான உள்ளம் இன்றி ஒரு வினாடி கூட நினைவு ரூபத்தில் நிலைத்திருக்க முடியாது. உண்மையான உள்ளம் உள்ளவர்களின் மிக உயர்ந்த எண்ணம்ன்ற விருப்பங்கள் சுலபமாகவே நிறைவேறிவிடுகின்றன. உண்மையான உள்ளம் உள்ளவர்கள் தந்தையின் துணையை சாக்காரத்துல இந்த உலகத்துல ஆக்காரம் நிராகாரம் 3 ரூபங்களிலும் எப்பவுமே துணையை அனுபவம் செய்றாங்க. பாருங்க, பாபா சொல்றாரு, சர்வஸ்வ தியாகியை பத்தி இன்னைக்கு சொல்லலை. ஏன்னா அதை விட முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது சொல்றேன் அப்படின்ட்டு அதை சொல்லிட்டு இருக்கிறாரு. ஸோ அடுத்த வாரம் தான் அதை சொல்லுவார். எல்லா குழந்தைங்களும் அன்பின் ஆதாரத்தில் வந்துட்டீங்க, நானும் வந்துட்டேன். உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருக்கிறாங்க, நான் வந்து சேர்ந்தது சில ஆயிரம். அப்போ அவங்க வந்து சொல்றாரு, உலகத்து மேல நம்பிக்கையே இல்லை உங்களுக்கு. அதனால என்ன பண்ணிட்டீங்க, உங்களுடைய ஜென்ம ஜென்மாந்திர விருப்பங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுற பாக்கியத்தை அடைஞ்சிட்டீங்க. உலகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத குழந்தைங்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்குது. உலகத்தின் மீதே நம்பிக்கை, உலகத்தின் பேரிலையும் உலகத்தின் புகழிலையும் காசுலையும் மயங்கி கிடக்கிற ஃபேமஸான உலகத்தின் நம்பிக்கைக்குரிய ஆத்மாக்களா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க இன்னும் யோசிச்சுட்டு இறைவனை தேடிட்டு இருக்காங்க, ஆராய்ச்சி பண்றாங்களா. காட் பார்ட்டிக்கல் அப்படின்னு ஃபேமஸா ஆராய்ச்சி. ஏதோ ஒரு பார்ட்டிக்கல் இருக்கு, அதுதான் காட், அதை தேடிட்டு இருக்கிறாங்க இல்லையா? அவங்க புத்தியினால தேடி கண்டுபிடிக்கலாம், தியானத்தினால தேடி கண்டுபிடிக்கலாம்னு நினச்சின்னு தேடுறாங்க. தேடுபவர்கள் கண்டடைய மாட்டாங்க. ஸோ பைபிளில் வந்து தேடினால் கண்டடைவீர்கள்னு இருக்கும், கண்டடைய முடியாது. வந்துட்ட பிறகு நான் தேடுறேன் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அதான் பாபா சொல்ற பாருங்க, இது ஆக்சுவலாக இது வேற அர்த்தம். உலகத்தின் எதிரில் நம்பிக்கை இல்லாத ஆத்மாக்கள்னா உலகம் வந்து உங்களை ஒரு ஆளாவே மதிக்கல, உங்க மேல எந்த விதமான நம்பிக்கையும் வைக்கல. ஆனா அந்த குழந்தைங்களுக்கு எல்லா விருப்பங்களும் நிறைவேற பாக்கியம் கிடைச்சிருச்சு. இப்ப உலகம் வந்து இது தேராத கேஸ்ன்னு உலகத்தினால கைவிடப்பட்ட ஆத்மாக்கள் நாம. ஆனா நமக்கு இறைவன் கிடைச்சிட்டாரு. ஆனா உலகமே இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு அரசியல் தலைவரையோ அல்லது ஏதோ ஒரு விஐபி மேலேயோ இவங்க தான்ப்பா உலகத்தோடைய ஆதாரமேன்னு இருக்கிறாங்க பாருங்க. அவங்க இன்னும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, உண்மை எங்கேயோ இருக்குது, தேடுறதுலே போயிடுச்சு அவங்க வாழ்க்கை. தேடிக்கிட்டே இருக்கிறாங்க, இன்னமும் அதிலே மூழ்கி போயிட்டாங்க. ஆனா நீங்க அன்பின் ஆதாரத்துல வந்துட்டீங்க இல்லையா? இதுதான் பெரிய விஷயம். அன்பு இல்லையா? ஒரு பிரதர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பக்காவான ஆத்மாவானார். ஒரு முஸ்லீம் பிரதர் ஃபோன் பண்ணி, பிரதர் எப்போ வேணாலும் கூப்பிடுங்க, நான் சேவைக்கு வரேன் அப்படி சொன்னார். ஒரு 6 மாதம் முன்னாடி. சரி எப்படி இருக்கிறாரு
அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டால் மாயா சாப்பிட்டுருச்சு அதுக்குள்ளே. இல்லை பிரதர் வீட்டில் தடை போடுறாங்க முடியல. அது என்ன தடை? சேவைக்கு சாரி பாபா நினைக்கிறதுக்கு எப்படி தடை போட முடியும்? முரளி நெட்டில் கேட்குறதுக்கு அது பார்த்தா என்னென்னமோ ரீசன் சொல்கிறாங்க. அது ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு உடல் வியாதியை குணமாக்குற ஒரு முறை அந்த இதில் வந்து ஒரு பிரம்மகுமாரி சிஸ்டர் போய் அவங்க உடல் பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. இது வந்து வெளிநாட்டில் நடக்குது. வெளிநாட்டில் நடக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, யாராக இருந்தாலும் நீங்கள் எங்கே போயிட்டு வந்தீங்களோ அங்கேருந்து உங்களுக்கு இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது, அங்கே போகிறத நிறுத்துங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதேமாதிரி பிரம்மகுமாரி இவங்க வரும்போதும் அப்படி சொல்லிட்டார், அங்கே உங்களுக்கு நெகட்டிவ் வைப்ரேஷன் வருது, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வியாதி வரும் அப்படின்னு சொல்லிட்டாரா. அந்த வீடியோவை இவராக பார்த்தாரா இல்லை இவங்க வீட்டில் யாரோ கட்டாங்களா என்னன்னு தெரில. ஸோ எனக்கு அது வந்துருச்சு பிரதர், ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. தேடிக்கிட்டே இருக்க வேண்டியது, ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்கான் தான். இந்த ஞானத்தை கேட்டு நமக்குள்ளே வர ஆனந்தம் பொய்யா, குணங்கள் மாறுது அது பொய்யா, அதுதான். அப்போ சந்தேக புத்தி அதுக்கு தான் சொல்கிறது. இங்கே வந்துட்டேன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய ஜென்ரல் வீடியோ பார்த்துருப்பீங்க, உடம்பை ஹீல் பண்ணுறதை பற்றி பார்த்துருப்பீங்க, அல்லது பக்தி மார்க்கத்தை. அதை இப்போவும் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? போய் சேர்ந்துட வேண்டியதுதான், முடிஞ்சு போச்சு. அதை ஃபுல்லாக நிறுத்தினா தான் இதோடைய அருமை தெரியும். இல்லாட்டினா அதில் போய் மாட்டிக்குவீங்க. அதான் தேடுறதுலே மூழ்கிட்டாங்க. ஆனால் நீங்கள் எப்படி வந்தீங்க? அன்பு, பாபாவோடைய அன்பை அனுபவம் பண்ணீங்க, வந்துட்டீங்க இல்லையா? அதுதான். அவங்க அடைஞ்சிட்டாங்க, மற்றவங்களாம் இழந்துட்டாங்க. அன்பு தான் ஜெயிக்குது இல்லையா? அப்போ யார் உயர்ந்தவங்க? உலகத்தின் முன்னாடி அதிபுத்திசாலி, மிகப்பெரிய விஷயத்தை சாதிச்ச அந்த சாதனையாளர் உயர்ந்தவரா? உலகத்தினால கைவிடப்பட்டு ஆனால் இறைவன் அடைஞ்ச நீங்கள் உயர்ந்தவரா இல்லையா? யார் உயர்ந்தவர்? பிள்ளையாரா முருகனா? முருகன் சுத்துறாரு தான், சொன்ன உடனே அப்படியே அப்பா அம்மா சுற்றிக்கிட்டே இருக்காரு. எதிர தான் அப்பா அம்மா இருக்கிறாங்கன்றதே தெரியாம இல்லையா? அதுதான். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா சாஸ்திரத்தில் உள்ள கவர்ச்சியின் காரணமாக அதிலேயே ஆராய்ச்சி செஞ்சு மூழ்கி போயிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த ஆராய்ச்சி, ஆத்மா பரமாத்மா ஆராய்ச்சி, ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒன்னா ரெண்டு பொருளா, அத்வைதம் துவைதம் இருக்கு இல்லையா? அந்த ஆராய்ச்சி அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பிரம்மையில பிரமிச்சு போய் நின்றுட்டாங்க. பாருங்க, உலகம் ஃபுல்லா இறைவன் நோக்கி ஓடுது, ஆனா அவங்கவுங்க எங்கெங்க நின்றுறாங்க பாருங்க. பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அவங்க தேடிட்டு அதிலே மூழ்கி போயிட்டாங்க. அவங்க என்னமோ மைக்ரோஸ்கோப்புக்குள்ள கடவுள் கடைப்பாரு நினச்சிட்டு அங்கே தேடிட்டு இருக்கிறாங்க, அதிலே அவங்களும் நின்றுட்டாங்க. இன்னும் ஒரு சில குழந்தைங்க பாபா குழந்தையும் ஆகிட்டாங்க. ஆகி அப்பாவுடைய அதிகாரத்தை பெறுவதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டவராக இருந்துட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? மாயா ஓங்கி ஒரு அறை அறிஞ்சு திருப்பி விகாரத்தின் பக்கம் முகத்தை திருப்பி விட்டுருச்சு. அப்போ வஞ்சிக்கப்பட்டவங்களா இருந்துட்டாங்க. அப்போ பாருங்களாம், சபரிமலைக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் விரதம் இருப்பாங்க? எவ்வளோ நாள்? அது அப்போ, இப்போலாம் 3 நாள் அல்லது அன்னைக்கே கூட போட்டு போயிட்டு வந்துடுறாங்க. ஆனால் நம்ம பாபாவை பார்க்க போகிறதுக்கு எத்தனை நாள் விரதம்? 1 வருஷமாவது குறைஞ்சது இருந்தால் தான் போக முடியும். அந்த 1 வருஷத்துக்குள்ளேயே மாயாயிடுச்சு, அவ்வளோதான் போயிடுச்சு. அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால வஞ்சிக்கப்பட்டவராக இருந்துட்டாங்க, அதிகாரத்தை பெற முடியல அப்பாட்ட இருந்து. அரசியல்வாதிகள் பாருங்க, பிளான் போடுறதுலேயே அவங்க போயிடுச்சு. எனக்கு பிளான் போடணும், எனக்கு எவ்வளோ இருக்குது, நாட்டை இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரி திட்டத்தை வகுக்கிறதுலேயே அவங்க அதில் மூழ்கிட்டாங்க. சரி, பக்தர்கள், தீவிர பக்தர்கள், இறைவன் ஒரு புள்ளியா இருக்காரா? என்ன பைத்தியக்காரத்தனமா சொல்றீங்க? அவர் அணுல இருக்காரு, எங்க இல்லை இறைவன் அப்படின்னு ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுவாங்க. அப்படி அணுல தேட போயிட்டாங்க அவங்க. எப்படி சூப்பரா சொல்லிட்டாரு இல்லையா? ஆனா அடைஞ்சது யாரு தெரியுமா?
எந்த குழந்தை புத்தியை பயன்படுத்தாம அப்பாவுடைய அன்புல மூழ்கி நீ தான் அப்பா உண்மைன்னு வந்துச்சு பாருங்க, கள்ளங்கபடமற்ற சிவபாபாவுடைய கள்ளங்கபடமற்ற குழந்தைங்களுக்கு தான் அந்த கள்ளங்கபடமற்ற சிவபாபா அடையிறாங்க. பெரிய பெரிய புத்திசாலிங்க அடையல. அப்ப இந்த அரசியல்வாதிங்க, விஞ்ஞானிகள், மகாத்மாக்கள், சாஸ்திரவாதிகள் இவங்கெல்லாம் பெரிய புத்திசாலிங்க. ஆனா அவங்க இழந்துட்டாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? அதான் பாபா சொல்லுவாரு, இந்த வீண் விஷயங்களை நீங்க புத்திசாலித்தனமா இல்லாம இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு. அதனாலதான் பாபா உண்மையான உள்ளத்தில் திருப்தி அடைகிறாருன்னு இருக்குது. ஸோ அந்த உண்மையான உள்ளம் அப்படியே அந்த குழந்தை மாதிரி இருக்கிற உள்ளம், பாபா சொன்னால் அப்படியே கண்ணை மூடிட்டு செய்கிற குழந்தை தான் அடையுது பாபாவுடைய முழு ஆஸ்தியும், ஒன்று விடாமல் பண்ணிச்சுன்னா. அப்போ அந்த மாதிரி உண்மையான உள்ளம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக பாபா இதே சிம்மாசனத்தில் உட்காந்துட்டு ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிறவங்களாம் ஆக முடியும், இதே சிம்மாசனதாரியா. ஆனால் இன்னொரு விஷயம், உண்மையான உள்ளம் இருந்தால் மட்டும்தான் அப்பாவை உங்களுடையவரை ஆக்க முடியும். உண்மையான உள்ளம் இல்லை, கபடு இருக்குது அப்படின்னா ஒரு வினாடி கூட அப்பாவை உங்களால் பிடிச்சி வச்சிருக்க முடியாது உங்கள் நினைவில். சாபம் அதுதான். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அது மட்டும் இல்லை, பாபா கிட்ட உண்மையா இருக்கிறவங்களுடைய மிக உயர்ந்த எண்ணம், பாபா நான் எல்லா விகாரங்களையும் வெல்லணும், பாபா நான் அப்படியே ஒளியாவே ஆகணும், பாபா நான் இந்த சேவை பண்ணணும், இந்த சேவை பண்ணணும், எல்லாமே உயர்ந்த எண்ணம் தான் உண்மையான உள்ளம் இருந்த குழந்தைங்களுக்கு. அவங்களுடைய எல்லா எண்ணமும் டக்கு 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 டக்குன்னு ஈஸியா பாபா நிறைவேற்றிடுறாரு. ஏன்னா உயர்ந்த எண்ணம் உண்மையான. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு தவறான எண்ணம் வந்தா கூட, பாபா எனக்கு இந்த மாதிரி எண்ணமே வரக்கூடாது பாபா, நான் ஏன் பாபா இப்படி சிந்திக்கிறேன், நீ தான் பாபா ஹெல்ப் பண்ண, எனக்கு இது வரவே கூடாது பாபா, அதுவும் நிறைவேற்றிடுவார். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தைங்களுக்கு பரந்தாமத்திலும் பாபா உங்களுக்கு துணையா இருக்கிறது தெரியும், சூக்ஷ்மவாதனத்திலும் தெரியும், ஸ்தூலமா பக்கத்துல சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியும். ஒரு மாத்தாச்சு சொல்றாங்க, என் கணவர் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் நான் தனியாக இருக்கிற மாதிரியே எனக்கு தெரியாது, அங்கே ஒரு ஈசி சேர் இருக்குது, அங்கே பாப்தாதா உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியே தான் எனக்கு தெரியும்ன்ற. ஸோ உண்மையான உள்ளம் கொண்ட குழந்தைங்க எப்படி இருப்பாங்க? 3 ரூபத்திலையும் அப்பாவுடைய துணை அனுபவம் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? அப்பாவுடைய துணை வேணும்னா சூக்ஷ்மவாதனத்துக்கு போகணும்னு இல்லை, இங்கேயே அப்பா இருக்கிறத அவங்களால அனுபவம் பண்ண முடியுது. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அந்த உண்மையான உள்ளம். இப்போ எதை பார்த்தாலும் எங்கே பார்த்தாலும் சர்வம் சிவமயன்றாங்களே, யாரை பார்த்தாலும் பாபா தான் இவங்க மூலமாக, ஒரு தடை வந்தால் கூட பாபா தான் ஏதோ பண்ணுறாரு, எனக்கு என்னுடைய நன்மைக்காக பண்ணுறாரு, அப்படி புரிஞ்சுக்கும் அந்த குழந்தை. அந்த மாதிரி அன்பு கடலோட எப்பவுமே சந்திச்சிட்டு இருக்கிற, வற்றாமல் ஓடிக்கிட்டு இருக்கிற கங்கை நதி குழந்தைங்களுக்கு எப்பவுமே பாப்தாதாவை அன்பின் ஆதாரத்துல அனைத்து சம்பந்தத்திலையும் கட்டி போட்டுட்டேன், என்னுடையவரை ஆக்கிட்டேன் அப்படின்ற அனுபவம் செய்யற குழந்தைக்கு எப்பவுமே இந்த கள்ளங்கபடமற்ற அப்பா கிட்ட வியாபார ஒப்பந்தம் செய்யக்கூடியது. பாபா என் இதை ஃபுல்லா உனக்கு கொடுத்துட்டேன் பாபா, ஒன்னு இது ஃபுல்லா என் இது பாபா, அப்படி ஒப்பந்தம் செய்யக்கூடிய அந்த மாதிரி அன்பான உண்மையான உள்ளம் கொண்ட உயர்ந்த ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். பாபாவுக்கு நம்மளும் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாபா சொன்னதெல்லாம் அடைஞ்சிருக்கணும் அல்லது அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும். டீச்சர்களுடன் சந்திப்பு. சேவாதாரிகளுக்கு எப்பவுமே புத்தியில என்ன ஞாபகம் இருக்கும்? என்ன ஞாபகம் இருக்கும்? சேவாதாரி குழந்தைங்களுக்கு சேவை மட்டும்தான் ஞாபகம் இருக்குதா? அப்பா ஞாபகம் இல்லையா? சூப்பர் இல்ல? சேவை மட்டும் ஞாபகம் இருக்குமா அல்லது நினைவும் சேவையும் சேர்ந்து ஞாபகம் இருக்குமா? எப்ப இந்த நினைவும் சேவையும் சமநிலை வகிக்குதோ உங்க நினைவுல, உங்க புத்தியில, அப்ப இயல்பாகவே வளர்ச்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும்.
சேவை விருத்தி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா சேவையில் மட்டும் உங்களுக்கு கவனம் இருக்குதுன்னா அந்த சேவை சக்ஸஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ஃபெயிலியர் ஆனால் துக்கம் ஆகிடும். ஆனால் நீங்கள் பாபா நினைவில் கான்சென்ட்ரேட் பண்ணி சேவை பண்ணும்போது அந்த சேவை என்ன ஆனாலும் உங்களுக்கு கவலை கிடையாது. ஏன்னா பாபா நினைவில் இருந்ததுனால உங்களுக்கு வருமானம் தான், அந்த வருமானத்தின் குஷியில் இருப்பீங்க. ஸோ அது என்ன ஆச்சுன்னு நீங்கள் கவலைப்படாமல் அடுத்த சேவைக்கு போயிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் அதான் பாபா சொல்கிறார். அப்போ ஈஸியாக அது வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும். ரெண்டும் பேலன்ஸாக இருந்துச்சுன்னா நினைவும் சேவை. அது மட்டும் இல்லை, இது ரெண்டும் ரெட்டை போட்டு, இது ரெண்டும் இருந்தால் மாயா வராது. ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா மாயா என்ட்ரி ஆகிடும். அப்போ ஈஸியாக வளர்ச்சி அடைகிறதுக்கு ஈஸியான வழி என்ன? சமநிலை, பேலன்ஸ். இப்போதைய கணக்குப்படி எல்லா குழந்தைங்களுக்கும் அதிகமாக அமைதி வேணுன்ற விருப்பம்தான் இருக்குது. இல்லையா? உலகத்தில் உள்ள எல்லா ஆத்மாக்களும் எதை முதல்ல விரும்புகிறாங்க? அமைதியை தான் விரும்புகிறாங்க. நாம் உபதேசம் கொடுக்கறதையோ அட்வைஸையோ அதை பெருசாக விரும்பலாம். அவங்களுக்கு முதல்ல தேவை அமைதி. அதனால் பாபா சொல்கிறாரு, எங்கெல்லாம் சேவை வளர்ச்சி அடையலையோ அப்படியே இருந்துடுதோ அங்கே நீங்கள் என்ன பண்ணணும் தெரியுமா? எவ்வளவோ சேவை செய்கிறோம், வரவே மாட்டுறாங்களே சென்டருக்கு. என்ன பண்ணணும் தெரியுமா? அந்த மாதிரி இடத்துல உங்கள் சேவை நிலையத்துடைய சூழ்நிலை அமைதி குண்டம் மாதிரி ஆக்கிடுங்க. குண்டம்னா என்னது? யாகம் வளர்க்குறதுக்காக அந்த நெருப்பு போடுவாங்க இல்லையா, தீ மிதிக்கு கூட அது குண்டம் வளர்க்குறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி தக 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 தகன்னு அமைதி அங்கே இருக்கணும். அப்படி ஆக்குங்க அந்த இடத்த. தானாக அமைதி தேடி ஓடி வரும் குழந்தைன்ற. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அமைதி குண்டமாக்கிடுங்க அந்த சேவை நிலையத்தின் சூழ்நிலையை. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரையும் வரீங்க, சென்டருக்கு கூப்பிடுறீங்க, வராங்க, 7 நாள் கோர்ஸ் கேட்குறாங்க, போயிடுறாங்க. எங்களுக்கு டைம் இல்லைங்கன்றாங்க ஃபோன் பண்ணி கேட்டால், அல்லது ஏதோ ரீசன் சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் சொன்னதை அவங்க கேட்டாங்க, ஆனால் அமைதியாக அனுபவம் பண்ணல, அதனால் அவங்களுக்கு வரணும்னு தோணலை இல்லையா? ஒரு நாஸ்திகன் கூட ஏதோ ஒரு பயங்கர துக்கத்தில் சிவன் கோயிலுக்கோ அல்லது ஏதோ ஒரு கோயிலுக்கு போயின்னு அந்த டைமில் அவனுக்கு அந்த அமைதி ஆகிறதோடைய ஈர்ப்பில் சிவனே கதின்னு இருப்பாங்க. நிறைய நாஸ்திகர்கள் அப்படி தான் மாறுறாங்க, அந்த வைப்ரேஷன். அப்போ நீங்கள் இத்தனை பேரை கூப்பிட்டு கோர்ஸ் கொடுத்தோம், அவங்க வரலன்னா என்ன அர்த்தம்? உள்ள அமைதியில் குறை இருக்குது சென்டரில். விசேஷமாக யோகா பண்ணுங்க, பயங்கரமாக யோகா பண்ணுங்க, அமைதியின் குண்டமாக்கிடுங்க. ஒரு அறையில் விசேஷமாக இந்த வாயு மண்டலமும் ரூபமும் வடிவமும் நிறைஞ்சதா உருவாக்குங்க. குறிப்பாக ஒரு அறை, அந்த ரூமுக்குள்ளே போனாலே அவங்களுக்கு அப்படியே அடிக்கணும் அமைதி இல்லையா? வெயிலில் வரவன் ஏசி ரூமுக்குள்ளே அப்படி திறந்த உடனே எஃபெக்ட் தெரியுதுல்ல, அந்த மாதிரி அந்த ஒரு ரூம் அதுக்குன்னே உருவாக்குங்க. பாபா ரூமோ அல்லது கிளாஸ் ரூமோ ஏதோ ஒரு ரூம் அதுக்குன்னு ஆக்குங்க. நிறைய பேருக்கு அது வரும். ஃபஸ்ட்டு நாள் அறிமுகத்தை கொடுத்துட்டு கொஞ்சம் அப்படி வாங்க பாபா ரூம் கழிச்சிட்டு போன உடனே அப்படியே ஃப்ளாட் ஆகிடுவாங்க. இப்போ நல்ல பவர்ஃபுல்லாக யோகா பண்ணுறவங்க இருக்கிற சென்டரில் அப்படி ஆகும். அந்த மாதிரி உருவாக்குங்க. ஒரு ரூமை இந்த வாயுமண்டலம் தான் இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும்? அந்த ரூமுக்குள்ளே போட்டணும் போர்டு. உங்களுக்கு மனசு சஞ்சலமானால் இந்த ரூமுக்குள்ளே தயவுசெய்து போயிடாதீங்க. ஏன்னா நிறைய சென்டரில் செருப்பை கழட்டி வச்சுட்டு உள்ளே வர மாதிரி காமம் கோபம் பற்று பேராசை ஆங்கிறத கழட்டி வச்சுட்டு உள்ளே வாங்கன்ற போர்டு இப்போ சமீபமாக எல்லா சென்டர்லையும் போட்டாங்க. அது எதுக்கு? புதுசாக வர ஆத்மாவுக்கு கிடையாது, பழைய ஆத்மாக்களுக்கு இல்லையா? பழைய ஆத்மாக்களே இந்த விகாரங்கள் சுத்தமாக இல்லாமல் நீங்கள் உள்ளே போனால் தான் அந்த சென்டர் நல்ல பவர்ஃபுல்லாகும். அப்போ புது ஆத்மா வரும்போது டக்குன்னு மாறும். புதுசாக வர ஆத்மாக்களும் இது ரொம்ப புனிதமான இடம்னு புரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா வள்ளலார் வடலூரில் இருக்குது இல்லையா, அந்த
இடத்துக்கு அந்த ஜோதி இருக்கிற பில்டிங்குள்ளே போகிறதுக்கே பார்த்தீங்கன்னா கறி மீன் சாப்பிட்றவங்க தயவுசெய்து உள்ளே வராதிங்கன்னு போர்டு போட்டிருக்கும். அப்போ பாருங்க, இங்கே 5 விகாரமுமே இல்லாதவங்க தான் வரணும் அப்படின்ட்டு இருக்குது. அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எப்படி பாபாவுடைய ரூமை வந்து பார்த்து பார்த்து அழகாக உருவாக்குறீங்க, அதே மாதிரி இந்த ரூமையும் அமைதிக்காக உருவாக்குற இந்த ரூமையும் நீங்கள் உருவாக்குனீங்கன்னா துக்கமான சூழ்நிலையின் நடுவுலையும் அமைதியின் மூளை தென்படும். தானாக அவங்க கால் இங்கே நோக்கி வரும். ஏன்னா இது இருக்குது. ஏன்னா பாபா சொல்கிறல கடைசி நேரத்தில் அமைதியற்று அசுத்த ஆத்மாக்கள், உடல் இல்லாமல் அலையிற ஆத்மாக்கள் கரெக்டாக உங்ககிட்ட வருன்றாரு. ஏன்? அமைதியாக இருக்கிறது தெரியுது, அந்த வாய்மண்டலம் தெரியுது. சரி, அதுக்கு உடல் இல்லை வருது. உடல் உள்ள ஆத்மாக்களை இந்த சைடு போகும்போது பிடிச்சி இழுக்கும், அமைதி பிடிச்சி இழுக்கும். ஏன்னா உள்ளே இருக்கிறது ஆத்மா தானே, உடம்புல இருந்தாலும் உள்ளே இருக்கிறது ஆத்மா தானே, அதுக்கும் அமைதி உணர முடியும். ஏன்னா ஒரு பிரதர் சொன்னார், ஞாபகம் இருக்கா? வெளியூர்லேருந்து இங்கே ஒரு பிரதர் வந்திருந்தார். அவர் சொன்னார், நான் அந்த சென்டர்கிட்ட போகும்போதெல்லாம் என்னையே அறியாமல் வண்டியை நிறுத்திட்டு அப்படியே நான் நிற்பேன். இப்படியே ஒரு மாதம் நான் நின்றுட்டு அந்த போர்டே பார்த்துன்னு இருந்தேன். என்ன இருக்கு பார்த்தீங்களா? பிடிச்சி இருக்கும். ஏன்னா உலகம் ஃபுல்லாக அமைதியற்ற சூழல். அப்போ இது தெரியும், இங்கே தான் அமைதி இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி வாயு மண்டலத்தை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா, அந்த மாதிரி அமைதி, ஆழ்ந்த அமைதியின் அனுபவத்தை அவங்களுக்கு செஞ்சீங்கன்னா சுலபமாக வளர்ச்சி அடைஞ்சிடும். நமக்கு தெரிஞ்ச ஒரு பிரதர் அப்படி ஆனார். சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு தடவை பிரம்மகுமாரி சென்டருக்கு போயிருக்காரு. ஒரே தடவை தான் போயிட்டு வந்தார். அதுக்கப்புறம் எதனால் போகலன்னு தெரில. அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி அவருக்கு குழந்தை பிறந்து, அந்த குழந்தை வந்து 5வது 6வது படிக்கிற வயசில் இருக்குது அவருடைய குழந்தைங்கள்லாம். அப்போ பயங்கரமான கஷ்டம். அவருடைய சொத்து ஃபுல்லாக நடு தெருவுக்கு வர்ற மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அப்போ அவர் அவருடைய பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, பாப்பா நான் சின்ன வயசில் ஒரு இடத்துக்கு போனேன் பாப்பா, அது என்ன இடம்னே எனக்கு தெரியல, அப்படி ஒரு அமைதி இருந்துச்சு, நான் அதைத்தான் இப்போ தேடிட்டு இருக்கேன். அந்த வீட்டில் இருக்கிற அவங்க குழந்தைங்க, மனைவி, அவர் யாருக்குமே நிம்மதி இல்லாமல் அப்படி ஒரு டார்ச்சரம், கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு. அப்போ வந்து பிடிச்சி இழுக்குது. சின்ன வயசில் ஒரு தடவை சுவைச்ச அந்த அமைதி, 20 வருஷம் 25 வருஷம் முன்னாடி சுவைச்ச அமைதி அது. அப்புறம் வந்து ஒரு நாள் சொல்கிறாரு, நான் சொன்னேன்ல பாப்பா அந்த இடம் கிடச்சிது, இப்போ பார்த்தா குடும்பத்தோட சரண்டர், அவங்க பாபாவே வாழ்க்கை அவங்களுக்கு அப்படி ஆயிட்டாங்க. இப்போ எதனால்? அந்த மாதிரி அமைதியின் அனுபவத்தை செஞ்சிட்டீங்க. உள்ள நீங்கள் கூப்பிடுறீங்க, வந்துருச்சு, அது அமைதி செஞ்சிச்சுன்னா அது எங்கே அடி வாங்கினாலும் இங்கே தான் வரும் இல்லையா? அந்த மாதிரி உருவாக்கணும். மரம் மாதிரி, ஆலமரம் இருக்குதுன்னா சுற்றி வெயில். இப்போ எங்கே இருக்கிற ஆத்மாவுக்கும் அந்த மரத்துக்கிட்ட வந்துட்டு போகணும்னு தோணும்ல. ஒரு கிராமத்தில் அது மாதிரி ஒரு விவசாயம் பண்ணுறாங்க, தங்குறதுக்கு இடமே இல்லை, ஒரே மரம்னா நடுவில் டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு இலைப்பாறுதலுக்கு அங்கே வருவாங்களா, அந்த மாதிரி பிரம்மகுமாரி சென்டர் இருக்கணும். ஏன் மரத்தை நோக்கி வராங்க? மரம் அடிக்கிறது இல்லை, திட்டுறது இல்லை, என் இடத்துல நீ வந்து நின்னுன்னா காசு கொடுக்கணும்னு கேட்கறது இல்லை. அப்படி அது ஒரு தாய் அன்பு மாதிரி. அந்த மாதிரி உருவாக்குங்க உங்கள் சென்டரை. வளர்ச்சி அடையலைன்னா கேளுங்கன்ற, சுலபமாக வளர்ச்சி அடைஞ்சிடும். மியூசியம் கட்டுறதெல்லாம் சரிதான், ஆனால் அது யாருக்குன்னா பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு அவங்களுக்கு தான் இந்த மியூசியம். பார்த்துட்டு ஒரு டூரிஸ்டாக வராங்க, பார்க்குறாங்க, பிரமிப்பாக பார்க்குறாங்க, அதெல்லாம் ஓகே. அதுலேயே முழுமை அடையாது. ஏன்னா எல்லாருக்குமே இப்போ ஓரளவு பிரம்மகுமாரி சென்டர்னா தெரியுது. பிரம்மகுமாரி எது திருவண்ணாமலையில் கிரிவலம் சுற்றும்போது போடுறாங்களா, அதான் நான் வண்டியில் வந்து சொல்லுவாங்களா, அதான் கேட்குறாங்க. ஆனால் கேட்குறாங்க கேட்டு கழிச்சு போயிட்டாங்க. அனுபவம் பண்ணணுமே, அனுபவம் ஆகணுமே, அதுதான் சொல்கிறேன். எத்தனையோ தடவை அவங்க கேட்டாங்க. எல்லா ஊர்லேயுமே ஒரு கோயில் விசேஷத்தில் எல்லா சென்டர்காரங்களும் பண்ணுறாங்க. ஆனால் கேட்டு களைப்படைஞ்சிட்டாங்க.
அந்த கலைச்சு போனவங்களுக்கு அமைதியின் ஸ்தானத்தை உருவாக்குங்க. வெறும் அமைதி அனுபவம் பண்றதுக்காக ஜீவ சமாதியில போய் லட்சக்கணக்கான பேர் தங்குறாங்க. அமாவாசை அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் நம்ம ஊரை சுத்தி ஜீவ சமாதி தான். போய் பார்த்தா பிரமிப்பா இருக்கு, இவ்வளவு கூட்டம் வருதுன்ட்டு. அந்த மாதிரி உருவாக்குங்க சென்டரை அல்லது ஒரு இடத்த, இல்லையா? செம்ம பவர்ஃபுல்லான அந்த அமைதியின் சக்தியின் மூலமாக எல்லாரும் பாபா குழந்தை ஆக்க முடியுன்றார். பெரும்பான்மையானவர்கள் உங்க எல்லா விஷயத்தையும் நான் கேட்டுட்டேங்க, இன்னும் அதுக்கு மேல எதிர்பார்க்குறாங்கன்றாங்க, சொல்றாங்க தானே, இல்லையா? ஒருத்தர் ஃபோனில் கூட அது மாதிரி சொன்னாருன்னு நினைக்கிறோம், இல்லையா? இது கேட்டுட்டேன் பிரதர், ஆனால் நான் இன்னும் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிற. ஏன்னா பெரும்பான்மையானவங்க உண்மையிலே உங்க எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டோம் பார்த்துட்டோன்னு தானே சொல்றாங்க. ஆனா யாருமே அடைஞ்சிட்டோன்னு சொல்லலையே. அங்க இருந்த அமைதி வேற எங்கேயுமே கிடைக்கலங்கன்னு அவங்க சொல்லலையே. பிரம்மகுமாரி சென்டருக்கு வந்துட்டு பல வருஷமா இருந்துட்டோம், அரவிந்தோ ஆசிரமத்துல போய் சேவை செய்யறாங்க பக்கா பாபா குழந்தை. அப்ப அவங்களால இங்க அந்த அமைதி அனுபவம் பண்ணலன்னு தானே அங்க அமைதி இருக்குதுன்னு போறாங்க. 10-15 வருஷம் இருந்த குழந்தை அது. கேட்டா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குதுன்றாரு. இப்போ அந்த அமைதி இல்லையா, அங்க அரவிந்தாசிரம் அமைதியா வச்சிருக்கிறாங்க, செயற்கை அமைதி, அவங்களும் தியானம் தான் பண்றாங்க. பட் ஆனா உண்மையான இறைவனை நினைத்து அவங்க தியானம் பண்ணல. உண்மையான இறைவனை நினைத்து தியானம் பண்ணா 1 வருஷம் பண்ணி தியானம் பண்ண எஃபெக்டா 1 நிமிஷத்துல உருவாக்க முடியும். அந்த மாதிரி உருவாக்குங்க. அடைஞ்சிட்டோன்னு சொல்லலையே. அங்க அரவிந்தா வெளிநாட்டுக்காரங்க ஃபுல்லா அங்கதான் போறாங்க. பிரம்மகுமாரி சென்டருக்கு வரணும்னு அவங்களுக்கு தோணணும், இல்லையா? அதனால அனுபவம் செய்ய வைக்கிறதுக்கான வழி என்ன தெரியுமா? நினைவுல உட்கார வைங்க. சொல்லி அனுப்பிச்சிடாதீங்க, நினைவுல உட்கார வைங்க, இல்லையா? ஸ்லைட்டா அறிமுகம் கொடுத்து எப்படி அப்பாவை நினைக்கணும், அது மூலமா தான் ஆஸ்தி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு முதல்ல உட்கார வைங்க, நினைவு செய்ய வைங்க, அனுபவம் செய்ய வைங்க அமைதியின் அனுபவத்தை. 2 நிமிஷம் கூட அவங்க அமைதியை உண்மையிலே அனுபவிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களால விடவே முடியாது. எவ்வளவு சூப்பர் இல்லையா? அவங்களால அதை விடவே முடியாது. அப்படி நீங்க 2 வழியையும் கடைபிடிக்கணும். ஒரு பக்கம் மியூசியம், கண்காட்சி, இதன் மூலமாக வாய் வழியா சொல்றது பார்க்கறத பண்ண வச்சுட்டு, இன்னொரு பக்கம் அமைதி குண்டத்தின் ஸ்தானத்தையும் உருவாக்கணும், அமைதி அனுபவம் பண்ண வைக்கணும். எப்படி மவுண்ட் அபுல மியூசியமும் நல்லா இருக்குது, அமைதியின் ஸ்தானமும் கவர்ந்து இழுக்கக்கூடியது. ஒருவேளை அவங்களால படத்தை பார்த்து புரிஞ்சிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, அல்லது நீங்க சொல்றத வச்சுமே கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியலன்னு வச்சுக்கோங்க, 2 நிமிஷம் நினைவுல உட்கார வச்சிட்டீங்கன்னா உங்களை பத்தி அவங்க வச்சிருந்த அபிப்பிராயமே மாறிடும். உள்ள வரும்போது என்னன்னு வருவாங்க, நிறைய இருக்குது, ஈஷா யோகா, மனவளக்கலை, அது மாதிரி இதுவும் ஒண்ணு, என்னதான் சொல்றாங்க பார்க்கலாமே, அந்த எண்ணத்துல வருவாங்க. ஆனா அந்த அமைதியில உட்கார வைக்கிறீங்க பாருங்க, கையை காலை அசைக்க வைக்கல, பிராணாயாமம் சுவாச பயிற்சி கவனம் கொடுக்க வைக்கல, இந்த ஒலிப்புள்ளியில நினைவு செஞ்சு அந்த அமைதி அனுபவம் பண்ண உடனே உங்க மேல உள்ள மரியாதையை அப்படியே பன்மடங்கு ஏறிடும். அவங்களுடைய விருப்பமே மாறிடும். தெரிஞ்சுக்கணும்னு வந்தவங்க அனுபவம் பண்ணணும்னு விருப்பம் ஆரம்பிச்சிடுவாங்க. அப்ப இங்க வந்தாலே ஏதோ எனக்கு கொஞ்சமாவது கிடைக்கும், பிராப்தி அடைய முடியும் அப்படின்னு அவங்க விருப்பம் மாறிடும். எப்ப இதை அடையிறதுக்கான விருப்பம் உருவாகுதோ, கேட்கறதுக்கு பார்க்கறதுக்கான விருப்பம் இல்லை, அடையிறதுக்கான விருப்பம் எப்ப உருவாகுதோ அங்க தானாவே காலடி எடுத்து வைப்பாங்க, சுலபமாவே. இல்லையா? அவங்கள வர வைக்கிறது ஈஸிக்கிற அந்த விருப்பத்தை மட்டும் உருவாக்கி விட்டுருங்க, அமைதி, இல்லையா? அந்த மாதிரி வளர்ச்சி அடைகிறதுக்கான வழியை கண்டுபிடிங்க, கடைப்பிடிங்க.
எப்படி வளர்ச்சி அடைய வைக்கணும்? அமைதியை அனுபவம் செய்ய வைக்கிறதன் மூலமாக. அது கண்டுபிடிங்க. அம்மா வந்து எங்கே போனாலும் பேச போகும்பொழுது ஒரு 100 மாத்தாஸ் அவங்க பேசுறதுக்கு அண்ணாண்ட ஸ்க்ரீனு போட்டு உட்காந்து யோகத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த யோகத்துடைய பவர் அனுபவம் செய்ய வைக்கணும். ஒரு பக்கம் இவங்க ஞானேஸ்வரி இல்லையா, பயங்கரமாக ஞானமும் பயங்கரமாக இருக்கும், அதே நேரத்தில் அந்த அமைதியும் இருக்கும். அதுதான். அப்போ நான் பெரிய யோகி நானே பார்த்துக்கிறேன்னு அவங்க இல்லை, மற்றவர்களுடைய யோக பலமும் தேவைப்படுது. ஏன்னா இது தனி ஒரு ஆள் சாதிக்கிறது கிடையாது இல்லையா, குழு ஒற்றுமை. மற்றபடி சேவாதாரிகள் எப்ப சேவாதாரிகள் தன் மேலையும் மற்றவங்க மேலையும் எப்பவும் திருப்தியா இருக்கிறாங்களோ அப்ப அவங்களுக்கு எப்பவுமே அதாவது ஈஸ்வரிய சேவைக்கு அர்ப்பணம் செய்யறதுக்கான ஊக்கமும் உற்சாகமும் இயல்பாகவே இருக்கும். அது மட்டும் இல்லை, மற்றவர்களும் ஊக்க உற்சாகத்தோட அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க சேவையில். யாருக்கு? திருப்தியாக இருக்கிறவங்க. தானும் திருப்தி, மற்றவங்க மேலேயும் திருப்தியாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? அற்புதமாக பண்ணீங்கன்னு பாராட்டுவாங்க. அந்த பாராட்டு மழையில் நனைஞ்சோடனே அவங்க பிரதர் அடுத்த சேவை எப்போ பிரதர்ன்ட்டு வருவாங்க. இது வேஸ்ட், என்ன சேவை செஞ்சீங்க, என்ன இத்தனை வருஷம் இருக்கிறீங்க ஒன்றுமே பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க? அடுத்த தடவை வரவே மாட்டாங்க. இப்போ குறை கண்டுபிடிக்கிறது இல்லையா? திருப்தி யாரு குறையும் சொல்லவே கூடாது. அது ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? உள்ளடக்கணும். அவங்ககிட்டயும் சொல்லக்கூடாது, மற்றவங்க கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்ப இந்த சேவை செய்யுங்கன்னு நீங்க சொல்லவும் தேவையில்லை, இந்த சேவையை செய்ய வைக்கவும் தேவையில்லை, தானாவே வந்து உங்களுக்கு சேவை செய்வாங்க உங்க கூட. ஏன்னா இந்த திருப்தின்ற குணத்துடைய சக்தி அந்த மாதிரி ஈஸியா ஊக்கம் உற்சாகத்துல கொண்டுட்டு வந்துடும். சேவாதாரிக்கு ஒரு லட்சியம் எப்பவுமே இருக்கணும். நானும் திருப்தியா இருக்கணும், மற்றவங்களும் திருப்திப்படுத்தணுன்ற லட்சியம் தான் இருக்கணும். நானும் திருப்தியா இருக்கணும்னா என்ன அர்த்தம்? எது நடந்தாலும் எனக்கு நன்மைக்கு தான் முழு திருப்தி அடைஞ்சிருங்க. அதாவது நான் நினைக்கிற மாதிரி நடந்தாதான் திருப்தின்னு அந்த அர்த்தத்துல சொல்லலை. எது நடந்தாலும் திருப்தி தான். எல்லாத்துலையும் ஏதோ ஒரு நன்மை இருக்கும். கரெக்டு தானே? நம்மள பாருங்க, ஒவ்வொரு தடவையும் பார்த்தீங்கன்னா ஒரு தடை மாதிரி வருது, ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா நன்மைக்கு தான். நீங்கள் எந்த தடை வந்தாலும் இதுவும் நன்மைக்கு தான் சொல்லிட்டு காரணத்தை தேடுங்களாம் வந்துடும். அப்போ திருப்தி ஆயிடுவீங்க. அதனால இந்த விசேஷ லட்சியம் வைங்க. திருப்தியா இருக்கணும், மற்றவங்களை திருப்திப்படுத்தணும். அதாவது எல்லார்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கணும், ஆசீர்வாதம் கொடுக்கணும். நான் திருப்தியா இருந்தால் தான் ஆசீர்வாதம் கொடுப்பேன், மற்றவங்களை திருப்திப்படுத்தினா தான் அவங்க ஆசீர்வாதம் கொடுப்பாங்க. இதே லட்சியம் வைங்க. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஊக்க உற்சாகத்தோட உங்க சேவைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து உங்க சேவை அதிவேகத்துல வளர்ச்சி அடையுதுன்ட்டு. நீங்க எப்பவுமே கடலின் கரையில இருக்கிற புனித அன்னப்பறவைகள் தானே. எப்பவும் கடலின் கரையில தானே இருக்கிறீங்க. அன்னப்பறவை எப்பவுமே கடற்கரையில தான் இருக்குமா. இந்த விஷயம் நமக்கு தெரியல பார்த்தீங்களா? கடற்கரையிலே இருக்குமா அல்லது கடல் அலையிலேயே விளையாண்டுட்டு இருக்குமா? அந்த மாதிரி புனித அன்னப்பறவைன்னு உங்களை அனுபவம் செய்யறீங்களா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கடல் பாபா கரையிலே இருக்கணும் அல்லது அலையோட விளையாடுற ஞான ரத்தினத்திலே விளையாண்டுட்டு இருக்கிறது. அப்படி இருக்கிறவங்க தான் புனித அன்னப்பறவை. அப்படி அனுபவம் செய்றீங்களா உங்களை? எப்பவுமே ஞான ரத்தினத்தை பொறுக்கிற அன்னப்பறவை அந்த ஞான ரத்தினத்தை தாரணை செய்கிற அன்னப்பறவை நான். எப்பவுமே என்னுடைய புத்தியில ஞான ரத்தினம் தான் நிரம்பி இருக்கணும். அப்படி இருக்கிறீங்களா? ஞான ரத்தினத்தை பொறுக்கிறது, ஞான ரத்தினத்தை சாப்பிட்றது, ஞான ரத்தினத்திலேயே புத்தியை நிரப்பி வைக்கிறது. அப்பதான் நீங்க புனித அன்னப்பறவை. அதை விட்டுட்டு வீண் விஷயங்கள், வீண் காட்சி, வீண் வார்த்தைகள் இதையெல்லாம் கேட்கறது, பார்க்கறது, சிந்திக்கிறது, செய்யறது
இது எல்லாம் கூழாங்கல் ஆயிடுச்சு. அன்னப்பறவையா கூழாங்கல்ல சாப்பிடும் இல்லையா? அன்னப்பறவை ஒருபொழுதும் கூழாங்கல்ல பொறுக்க கூட செய்யாது. அப்புறம் எங்க சாப்பிடுறது? ரத்தினங்களைத்தான் பொறுக்கும் இல்லையா? சூப்பர். அன்னப்பறவை. இப்போ நம்ம காய்கறி அல்லது பழம் வாங்க போகிறோம், ஒரு மாம்பழம் வாங்க போகிறோம் அப்படின்னா நல்ல பழமாக தானே பார்த்து பொறுக்கும். அழுவி போனதே பொறுக்கும். இப்போ அது எல்லாம் அழுவி போனது. வீண் விஷயங்கள், வீண் காட்சிகள் எல்லாம் அழுவி போனது. அதனால் ஒருபொழுதும் எந்த ஒரு வீணான விஷயத்தின் பிரபாவமும் உங்கள் மேலே ஏற்படவே வேண்டாம். ஒருவேளை அந்த வீண் விஷயத்தின் தாக்கத்தில் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அதே சிந்தனை தான் இருக்கும், அதே பேச்சு தான் இருக்கும். சூப்பர்ல, கரெக்டு தான், அதே தான் இருக்கும் உங்களுக்கு. சிந்தனை பேச்சினால வாயுமண்டலமாக அந்த மாதிரி ஆகிடும். இதை நம்ம கவனிச்சுன்னே இருக்கணும். இந்த சங்கம யுகம் ஃபுல்லாக சக்தி மிக்க வாயுமண்டலத்தை உருவாக்குறது மட்டும்தான் என் வேலை. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் கவனம் கொடுங்க. நான் என்ன மாதிரி வாயுமண்டலத்தை உருவாக்கிட்டு இருக்கிறேன்? விகார வாயுமண்டலமா, வீண் வாயுமண்டலமா, பலகீனமான வாயுமண்டலமா, அல்லது சக்திசாலியான வாயுமண்டலமா? சக்திசாலியான வாயுமண்டலம் எப்போ உருவாகும்? வெறும் ஞான ரத்தினத்தை பொறுக்கிட்டு பேசிட்டு சிந்தனை பண்ணிட்டு இருந்தால் அது வரும். ஆனால் அதுக்கு பதிலாக வீண் விஷயத்தை பார்க்குறீங்க, அதோடைய பிரபாவத்தில் வந்துட்டீங்கன்னா அடுத்தது என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க. ஆமாம், அது கேட்டேனே அவனுக்கு, அப்புறம் என்ன ஆச்சுன்னீங்கனாலே என்ன ஆகும்? அதே சிந்தனை வரும், அதே வார்த்தை தான் வரும். அப்போ அந்த சிந்தனை என்ன பண்ணுது? வாயுமண்டலத்தை உருவாக்குது. பேச்சு என்ன பண்ணுது? வாயுமண்டலத்தை உருவாக்கிடுது. அதனால் பாபா சொல்கிறாரு, ஒன்றுத்துக்கும் உதவாத விஷயமா இருக்கும். ஆனால் அந்த விஷயம் ஒரு பெரிய மலையே விழுந்தா மாதிரி வாயுமண்டலத்தை அசுத்தமாக்கிடும்ன்றார். அவ்வளோ சூப்பரான விஷயம் இல்லை? ஒரு சின்ன விஷயம், பிராமண பரிவாரத்திலையோ வெளியிலையோ ஒருத்தரை பற்றி தப்பாக கேள்விப்படுறோம், ஒன்றுமே இருக்காது. ஆனால் அதை கேட்டுட்டீங்க பாருங்க, அது நீங்கள் கேட்கும்போது மைண்டுக்குள்ள அதெல்லாம் இருக்காது, இவங்க என்னமோ சொல்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அல்லது பேச்சையாவது மாற்றிட்டு போயிடணும். இல்லை, கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, சமைக்கும்போது என்ன பண்ணுவீங்க? சுற்றி அந்த வீண் விஷயத்தை வாயுமண்டலத்தை தான் உருவாக்குவீங்க. அப்போ சாப்பிட்றது என்ன ஆகும்? விஷம் ஆகிடும். அதான் பாபா சொல்கிறாரு. அப்போ மழை விழுந்தா, ஒரு மலையே விழுந்துட்டா குடியே மூழ்கிடுச்சுன்னுவாங்களே, அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஆனா மாதிரி வாயுமண்டலத்தை உருவாக்கிடுவீங்க நீங்க. ஏன்னா உங்க மனசுல அந்த சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்குது, வாய் மூலமும் நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க நிறைய பேர்கிட்டனா, சின்ன விஷயமும் என்ன ஆச்சு? பெரிய மலையாயிடுச்சு. நீங்க மட்டும் கெட்ட வாயுமண்டலத்தை பரப்புறது இல்லாம எல்லார்கிட்டையும் கொடுத்து வாங்க நம்மளும் கெட்ட வாயுமண்டலத்தை பறக்கலான்ட்டு வாயுமண்டலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க, அது பரவிட்டே இருக்குது. அதான் பாபா சொல்ற சூக்ஷ்ம பாவம், மிகப்பெரிய பாவம் இது இல்லையா? மேலும் ஒருவேளை இது எந்த விஷயமா இருந்தாலும் உங்களுக்குள்ளேயும் ஆசைப்படாம மற்றவங்க கிட்டையும் சொல்லாம உள்ளடக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சும்மா சாட்சியாகி இதுவும் ஒரு காட்சி அப்படின்னு பார்த்து நீங்கள் பட்டு கடந்து போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த விஷயம் கடுகாயிடும். மலையான விஷயம் கடுகாயிட்டு இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? உயிரை கொடுத்து கடுக மலையாக்கிட்டீங்க. அதனால பாபா சொல்றாரு, புனித அன்னப்பறவைகள் நீங்க எப்பவும் கடலின் கரையில தான் இருக்கணும் இல்லையா? இறைவன் சமீபத்தில் இருக்கிறார், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது அப்படின்னு கிறிஸ்தவ மதத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி பாபா எங்கே இருக்காரு? தோ இருக்கார், பக்கத்தில் இருக்கார். அவர் கொடுத்த ஞான ரத்னம் தோ பக்கத்தில் இருக்கு. அப்படி கூப்பிட்டா டக்குன்னு வந்துடணும். அப்படி கரையிலே இருக்கிறவங்க நீங்கன்றத சதா நினைவில் இருங்க, அதே சொரூபமாக மாறுங்க. பாபா பாபா நினைவு, பாபாவுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறேன்னா என் கணவனுக்கு பிடிச்ச மாதிரி மனைவி ட்ரெஸ் போடுற மாதிரி நம்ம கணவனுக்கு பிடிச்ச மாதிரி நான் ஞான யோகா அலங்காரத்தில் இருக்கிறேனா பாபா, இருக்கிறேனா பாபா, கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாபா? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கிறேனா பாபா? அந்த நினைவின் சொரூபமாக இருங்க. ஏன்னா உங்கள் உலகத்தில் பக்கத்தில் யார் இருக்காரு? பாபா தான் இருக்கிறான்.
அதே சொரூபமா இருங்க. வேற எதை உள்ள விட்டாலும் வாயுமண்டலத்துக்கு எடுக்கிற மகா பாவத்தை பண்ணுவீங்க குழந்தைகளே. ரொம்ப 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 சூப்பரான பாயிண்ட் இது. சேவாதாரிகள் எப்பவுமே வெற்றி சொரூபமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பாபாவுக்கு சமமாகணும். ஒரு பாபாவை மட்டும்தான் ஃபாலோ பண்ணி நடக்கணுன்ற இந்த ஒரு வார்த்தை மட்டும் உங்களுக்கு நினைவில் இருக்கணும். அதுதான் பாபாவுக்கு சமமாகிறது. அதனால என்ன பண்ணணும்னா, என்ன காரியம் நீங்க செஞ்சாலும் செய்யறதுக்கு முன்னாடி ஒன்று செக் பண்ணுங்க, இது அப்பாவுடைய காரியமா? நான் இப்ப பண்ண போறது, நான் பேச போறது அப்பாவுடைய, அப்பா இந்த மாதிரி தான் பேசுவாரான்னு செக் பண்ணுங்க. ஒருவேளை இல்லை, இது அப்பாவுடைய வார்த்தை இல்லை, அப்பாவுடைய காரியம் இல்லை அப்படின்னா அது என்னுடைய காரியமாகவும் இருக்கக்கூடாது. ஆனா ஒருவேளை இது அப்பாவுடைய காரியம்தான் அப்படின்னா அதுதான் என்னுடைய காரியமாகவும் இருக்கணும். இதை மட்டும் செக் பண்ணிட்டே இருங்க. ஒரு வினாடியும் ஒரு அடியிலும் ஸ்ரீமத் பெற்று நடங்கள்ன்றது இதுதான். அப்பா இப்படிதான் பண்ணியிருப்பாரா. இது பார்த்தீங்கன்னா ஜெகோவாவின் சாட்சிகள்லாம் அவங்க ஒரு மாநாட்டில் அவங்க சொல்றாங்க, ஒரு விஷயம் வரும்போது இயேசு எப்படி பண்ணியிருப்பாருன்னு யோசிச்சுட்டு பண்ணுங்கன்ற. சூப்பர்ல. அதனால இந்த சோதனை, அதாவது தங்கத்தை உரசி பார்ப்பாங்களே, எதுல உரசி பார்ப்பாங்க உண்மையான தங்கம்ன்ட்டு? உரைக்கல் இல்லையா? அதான் பாபா சொல்றாரு, இந்த சோதனை உரைக்கல்ல எப்பவும் வச்சுக்கோங்க, தேய்ச்சி பாருங்க, இது தங்கமான எண்ணமா தங்கமான செயலான்னு செக் பண்ணிட்டே இருங்க. தந்தையை பின்பற்றி நடக்கிறவர்னா என்ன அர்த்தம்? எது தந்தையுடைய எண்ணமோ அதான் என்னோட எண்ணம், எது தந்தையுடைய வார்த்தையோ அதுதான் என்னுடைய இது. அப்படி பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? எப்படி அப்பா எப்பவுமே வெற்றி சொரூபமா இருக்கிறாரோ அதே மாதிரி நீங்களும் நிரந்தர வெற்றி சொரூபமா ஆயிடுவீங்க. அதனால அப்பாவுடைய அடி மேல அடி வச்சு நடந்து போங்க, உங்க புத்தியை யூஸ் பண்ணாதீங்க. பாபா சொன்னாரா, கண்ணை மூடிட்டு செய்யுங்க, உங்க மனசு சொல்றதை கேட்காதீங்க, மற்றவங்க சொல்றதை கேட்காதீங்க. நீங்க பாட்டுக்கு செவிடங்காதுல ஒரு சங்கு மாதிரி இருக்கணும், மற்றவங்க சொல்றதெல்லாம் நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. இதுல இன்னொரு தப்பும் இருக்குது, வாதமும் பண்ணக்கூடாது. நீங்க கரெக்டா போயிட்டு இருக்கிறவங்க வந்து சொன்னா, எங்க இதெல்லாம் ஸ்ரீமத்து கிடையாதுங்கன்னுவாங்க. அவங்களுக்கு தெரியலன்னு தெரியுது, சிரிச்சிட்டு நீங்க பாட்டுக்கு போங்க. அவங்க கிட்ட போய் இது தப்புன்னு சொன்னீங்கன்னா அவங்க 10 தடவை பேசி உங்க மனநிலைக்கு எடுத்துருவாங்க. சரி, அந்த ஆத்மா புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான் நினைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு சிரிச்சிட்டு போயிட்டே இருங்க. ஸோ அந்த தப்பையும் பண்ணிடக்கூடாது, அவங்க தப்புன்னு கூட சொல்லக்கூடாது. பாட்டுக்கு சக்தி கொடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்கன்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்ப அவங்க யோசிப்பாங்க. ஏன்னா பாபா சொல்றதை நீங்க கேட்குறீங்க, பாபா சொல்லியே அந்த ஆத்மாவுக்கு புரியல, தப்பா ஸ்ரீமத்துன்னு புரிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் கேட்டா மற்றவங்களை ஸ்ரீமத்துன்னு சொல்றதே தப்பு. ஸ்ரீமத்து பாபா எனக்கு கொடுக்குறாரு, மற்றவங்களுக்கு கொடுக்கல இல்லையா? மற்றவங்களை நீங்க பார்க்காதீங்க, உங்களை அடக்க கத்துக்கோங்க, மற்றவங்களை அடக்க கத்துக்காதீங்கன்றாரு. அப்ப அதுவே அந்த ஆத்மாவுக்கு பாபா சொல்லியே புரியலன்னா நான் சொன்னா மட்டும் அந்த ஆத்மாவுக்கு புரியவா போகுது? நம்ம என்ன பாபாவோட பெரியாளா? ஸோ அதுவும் நேரத்தை வீணாக்காதீங்க, அப்பா கிட்ட விட்டுட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. அதான் பாபா சொல்றாரு, ஒரு சில இடத்துல நீங்க வழி கேட்குறீங்க, அந்த இடத்துக்கு போகணுங்க, அந்த காலேஜுக்கு போகணுங்க. அப்ப அந்த ஊருக்காரங்க என்ன சொல்லுவாங்க, இதோ அந்த அம்மா போறாங்க பாருமா, அவங்க கூடவே நீங்க போங்கம்மா, அவங்க அதை தாண்டி தான் போவாங்க, நீங்க போயிடுவீங்க. அப்ப ரொம்ப ஈஸி இல்லை? ஒருத்தர்கிட்ட இப்படி போய் அப்படி போய் இப்படி போயின்னு சொல்லி அதை ஞாபகம் வச்சுட்டு போறதை விட அவங்க அப்படிதான் போறாங்க, ஆமாங்க நான் அந்த பக்கம் தாங்க போறேன், நீங்க வாங்க என் கூடவே அப்படின்னா ஜாலியா ஈஸியா போயிடலாம்ல. அந்த மாதிரி இப்ப பாபா போனது பின்னாடியே போறது உங்களுக்கு ஈஸி தானே. அதனால அப்பாவை அப்படியே ஃபாலோ பண்ணி நடந்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உழைக்கிறதுல வந்து விடுபட்டுடுவீங்க. சகஜமா பாபா கொடுத்த அனைத்து பிராப்திகளின் அனுபவம் ஆகிட்டே இருக்கும், எப்பவும் நிரம்பி இருப்பீங்க. சிவன் பக்கத்துல பார்வதி, சிவன் போற இடம் இல்லையா, ராமர் இருக்கிற இடம் சீதைக்கு அயோத்தின்னாங்களே, நாம தான் ஆத்மாக்கள், சீதை சிவபாபா தான் அந்த ராமர். அவர் போற வழியில நீங்க போயிட்டே இருங்க. பாப்தாதா பிரம்ம பாபா போன வழியிலும் போகலாம், ஏன்னா 2 பேருமே ஓரளவுக்கு சமமா தான் இருந்தாங்க. அப்ப அனுபவம் ஆகிட்டே இருக்கும், கஷ்டப்பட்டு உழைக்கிறதே இருக்காது இல்லையா? அப்பா கையை பிடிச்சிட்டு குழந்தை நடக்கிற மாதிரி அப்படி போங்க.
மன வழியோ பிற வழியோ பார்க்கவே பார்க்காதீங்க. பார்த்தாலே புள்ள பிடிக்கிறோம் பிடிச்சிட்டு போயிடுவோம் இல்லையா? ஏன்னா பாபா குழந்தைங்க தான் மாயாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருங்க. வரதானம் சுயமரியாதையில் நிலைச்சிருந்து எல்லைக்குட்பட்ட இச்சைகளை எல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஆசைனா என்னன்னே தெரியாதவங்க ஆகுங்க. அதுக்கு ஒரு வார்த்தை இருக்குமே, என்ன வார்த்தை? ஆசைனா என்னன்னே தெரியாத நிலை ஹிந்தியில் இச்சா மாத்திரம் அவித்யா இல்லையா? ஆசை என்றால் என்னன்னே தெரியல. அவித்யானா ஞானமற்ற நிலை, ஆசைன்ற ஞானமற்ற நிலை. ஆசைனா என்னன்ற ஞானமே இல்லாத நிலையை அடையுங்க. எப்படி அடைய முடியும்? சுயமரியாதையில் நிலைச்சிருந்தீங்கன்னா முடியும். நான் யார்? சாதாரண ஆத்மா, இந்த உலகத்தின் அதிபதி. நான் போய் இந்த சின்ன சின்ன மாயாவுடைய காட்டுற மயக்கத்தில் நான் போய் மாயா பின்னாடி போவேன்னா அப்போ என்ன பண்ணுவீங்க? எல்லா இச்சையும் முடிவு கட்டக்கூடிய நான் சொல்கிறதுக்கு நான் சுயராஜ்ய அதிகாரி, நான் சொல்கிறதான் கர்மேந்திரம் கேட்கணும், அப்படி இருப்பீங்க. அதான் பாபா சொல்கிற, யார் சுயமரியாதையில் நிலைச்சி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு எப்பவுமே எல்லைக்குட்பட்ட மரியாதை பெறணுன்ற ஆசையே இருக்காது. இது ஆனால் செம சூப்பர் பாயிண்ட். இது இன்னொரு விஷயம் என்னன்னா, நமக்கு அன்பையும் பாராட்டையும் மரியாதையும் பாபாவே கடவுளே தினம் தினம் நமக்கு கொடுக்குறோம். நமக்கு எதுக்கு மனிதர்களுடைய பாராட்டும் மரியாதையும் இல்லையா? ஸோ அதை வாங்கணுன்ற ஆசையே இருக்காது. யாருக்கு? பாபா கொடுத்துருவார், குழந்தை இந்த சேர்ல உட்காரு, இதுதான் உனக்கு மரியாதைன்றாரு. அதில் நிலைச்சிருக்கிற குழந்தைக்கு இந்த எல்லைக்குட்பட்ட மரியாதை அந்த ஆசை இருக்காது. ஒரு சுயமரியாதையில் அனைத்து எல்லைக்குட்பட்ட ஆசைகளும் நிரம்பிடுது. கேட்கறதுக்கான அவசியமே இருக்காது. ஏன்னா எல்லைக்குட்பட்ட ஆசை எப்பவுமே முழுசா நிறைவேறவே முடியாது. ராவணனுடைய மான் மாதிரி, இங்கே போனால் அது அங்கே இருக்கும், அங்கே போனால் அது இன்னும் அங்கே இருக்கும். அது மாதிரி நீங்கள் போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எப்பவுமே முழுசாக நிறைவேற வாய்ப்பே கிடையாது. ஒரு எல்லைக்குட்பட்ட ஆசை அநேக ஆசைகளை உருவாக்கும். மேலும் சுயமரியாதை அனைத்து ஆசைகளையும் சுலபமாகவே நிறைவேற செஞ்சிடும். அதனால சுயமரியாதைன்ற சீட்டில் உட்காருங்க, தானாகவே எல்லா ஆசையும் நிறைவேறிடும். நீங்கள் ஆசையை வைக்காதீங்க, ஆனால் வைக்காமலே நிறைவேறிடும். பிறகு சர்வ பிராப்திகளின் சொரூபமாகிடுங்க. நான் அடையாதது எதுவுமே இல்லைப்பா. அஞ்ஞானிகள் சொல்லாங்களே, நான் படாத கஷ்டமே கிடையாதுன்ட்டு, அந்த மாதிரி நான் அனுபவிக்காத பிராப்தியே கிடையாது. எல்லா பிராப்தியும் ஆன மாதிரி உங்களுக்கு அனுபவம் ஆகும். அதன் சொரூபமாகவே ஆயிடுவீங்க. அப்போ என்ன ஆகும்? பிராப்தி இல்லாமல் இருக்கிறது அப்படின்னா என்ன? ஆசை அப்படின்னா என்ன? அந்த மாதிரி ஆசைனா பிராப்தி இன்மைனா என்னன்னே தெரியாத நிலை ஒரு. எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாதுப்பா. பாபா என்ன அப்படி தாங்குன்னு தாங்குறாரு. நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றிடுறாரு இல்லையா? அந்த சேவை செய்யணும்னு ஆசைப்படுறேன், டக்குன்னு அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறாரு. இப்போ பாபா சொல்றாரு, அதான் சொல்றாரு, அவங்களுக்கு எல்லைக்குட்பட்ட மரியாதை மேல ஆசை இருக்காது. ஏன்னா மிகப்பெரிய மரியாதை, அமைதியின் சொரூபமான ஆத்மா. மற்றவங்க திட்டுறாங்க திட்டல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. நான் உலக நன்மை செய்பவன், உலகத்துக்கு நன்மை செய்யறது தான் எனக்கு முக்கியம் இல்லையா? இது பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் இது வரும். ஸ்ரீகிருஷ்ணர் ஜராச்சந்துன்னு பாபா அடிக்கடி சொல்லுவார் தெரியுமா? யார் ஜராச்சந்து? ஜராச்சந்து யாருன்னா கம்சன் இருக்கிறான்ல, அவருடைய மாமா தான் கம்சன், கிருஷ்ணருடைய மாமா. அவன் 8வது குழந்தை உன்னை கொன்னுடும்னு சொன்னதுனால ஸ்ரீகிருஷ்ணர் கொல்றதுக்காக துடிப்பான். கட்சியில் கிருஷ்ணர் எப்படியோ வளர்ந்துருவார். வளர்ந்ததுக்கப்புறம் அவரை கொலை பண்ணுறதுக்கு கூப்பிடும்போது கிருஷ்ணர் தான் அவரை வதம் பண்ணுறார். ஆனால் இந்த கம்சனுடைய 2 மனைவிகள் உடைய அப்பா தான் ஜராச்சந்த். ஸோ 2 மனைவி, அவருடைய 2 பெண் குழந்தைங்க விதவை ஆயிட்டாங்கல்ல கிருஷ்ணர்னால. அதனால கோபம் கொண்டு கிருஷ்ணர் இருக்கிற மதுரா மீது தொடர்ந்து போர் நடத்திக்கிட்டே இருப்பான். ஸோ அவங்களுக்கு நிம்மதியே இல்லாமல் போயிடும். அந்த நேரம் கிருஷ்ணர் படிக்கிறதுக்காக வெளில போயிடுவார். இப்போ கிருஷ்ணர் வரும்பொழுது அந்த சண்டை நடந்துட்டு இருக்குதுன்னு கேள்விப்பட்டு தற்காலிகமாக அவர் காப்பாற்றிடுவார், அவனை விரட்டிடுவார்.
விரட்டிட்டு அவங்க குஷியாக தர்பார் நடக்கும். எல்லாம் குஷியாக அப்பாடா நம்ம விரட்டியாச்சு, கிருஷ்ணர் இல்லைன்னா முடியாது அப்படி. அப்போ கிருஷ்ணர் சொல்லுவார், அவன் மறுபடியும் தாக்குவான், தாக்கிக்கிட்டே இருப்பான். தாக்கட்டும் கிருஷ்ணா, நீ தான் இருக்கிறியே, நாம் இருக்கிறோமே, என்ன ஆகிடும்? பாபா கிருஷ்ணர் சொல்லுவார், கரெக்டு, பாபா சொல்கிற ஞானம் தானே. அப்போ சொல்லுவார், எதுக்கு தேவையில்லாமல் போர் புரியணும்? தேவையில்லாமல் போர் புரியக்கூடாது. அவன் பொண்ணு விதவை ஆயிட்டான், அந்த பழி வாங்குற குணத்தினால என் மேலே போர் தொடுக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு தேவை நான் தான். அதனால பெஸ்ட்டு என்னன்னா மதுரா விட்டு நம்ம போயிடலாம். அதுக்கு தான் துவாரகை கடலுக்கு நடுவில் அமைச்சு அதுக்குள்ளே போயிடும். அதை சொன்னோன்னே எல்லாம் சமக்காவும் ஆயிடுவாங்க. அவனுக்கு பயந்துட்டு போய் சொல்கிறேன், அதுவும் ஜெயிச்சதே நான் போய் அவங்ககிட்ட நான் வந்துட்டு ஜெயிச்சுட்டேன், ஆனால் இனிமேல் சண்டை போட மாட்டேன்ட்டு நான் போய் சொல்லணுமா அப்படின்னு ராஜா கேட்பார். அது கிருஷ்ணர் சொல்லுவார், ஒருவேளை அப்படி கேட்டால் போர் நடக்காதுன்னா அப்படி கேட்கறதுலையும் தப்பு இல்லைன்னுவார். உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, அப்போ உன்னை கோழன்னு சரித்திரம் சொல்லும். அதுக்கு அவர் சொல்லுவார், அவங்க என்ன சொன்னாலும் எனக்கு கவலை கிடையாது, எனக்கு இந்த மதுரா மக்களின் நன்மை தான் முக்கியம். ஏன் ஒருத்தனுக்காக இத்தனை பேர் துக்கத்தை அனுபவிக்கணுமா? சூப்பர் இல்லை? அப்போ உங்களுக்கு அந்த நானுன்னு காட்டுற அகங்காரம் தான் முக்கியம்னா தாராளமாக மதுராலே இருந்துக்கலாம். அல்லது உலக மக்களின் நன்மை தான் முக்கியம்னா நான் சொல்கிற மாரி வாங்க, அங்கே யாருமே வரமாட்டாங்க. சூப்பர் இல்லை? அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் மகாபுருஷர் பக்தியிலுமே. அப்போ அவரை கோழைன்னு சொல்கிறது எவ்வளோ மோசமான வார்த்தை. கவலைப்படல, அவங்க என்னை புகழணுன்ற ஆசை வைக்க மாட்டாங்க. யாரு? சுயமரியாதை நினைச்சிருக்காங்க. என்ன சுயமரியாதை? நான் உலகத்துக்கு நன்மை செய்யக்கூடியவன், அதுக்காக நான் எந்த அவமானத்தையும் தாங்கிக்குவேன். யாரும் என்னை புகழ தேவையில்லை, எதிர்பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு ஆனந்தத்திலே இருப்பாங்க. இவங்களுக்கு நன்மை இதில் தான் இருக்குதுன்னு எனக்கு தெரியும், அதில் இருப்பாங்க. எல்லோருக்கும் நன்மை செய்யணுன்ற ஆசை தான் அவங்களுக்கு இருக்கும். அதனால என்ன ஆகும்னா அவங்களுக்குன்னு அவங்க எதுவுமே கேட்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் பார்த்தீங்கன்னா அவருக்குன்னு ஏதாவது கேட்குறாரு சின்ன வயசுலேருந்து. எதுவுமே தானாகவே எல்லாம் வருது, தானாகவே எல்லாம் அவர் பின்னாடி வராங்க. அவர் நாட்டில் இருக்கிற மாடு கூட அவரு கூட வருது இல்லையா? தானா கேட்கறதுக்கு அவசியமே இருக்காது. ஆனால் எல்லைக்குட்பட்ட ஆசைன்னு ஒன்று வச்சுட்டீங்க, அது எப்பவுமே நிறைவேறாது. ஒரு ஆசை அடைஞ்சவொடனே 10 ஆசை திரும்பி நின்றுடும். ஆனால் தான் 10 தலை ராவணன். பாபா சொன்னார் இல்லையா, ஒரு தலையை நீங்கள் வெட்டணும்னு நினச்சோன்னா என்ன ஆயிடுது? 10 தலை உருவாயிடுது. ஆனால் சுயமரியாதையில் நினைச்சிங்கன்னா தானாகவே உங்கள் ஆசை நிறைவேறிடும். ஆச்சரியமாக இருக்கும். இதில் ஒரு சில ஆசைகள் ஸ்ரீமத்துக்கு புறம்பான ஆசையாக இருக்கும். ஆனால் பாபா குழந்தையாகி நீங்கள் இதை முயற்சி பண்ணும்போது அந்த ஆசையெல்லாம் நிறைவேற ஆரம்பிக்கும். ஸோ அது நமக்கு தடையாகவும் வரும். ஸோ டக்குன்னு என்ன பண்ணும், சுயமரியாதையில் நினைச்சோடனே அதுவும் ஓடி போயிடும். இப்போ பாபா சொல்கிறாரு, அதனால் சுயமரியாதை உள்ளவராக மட்டும் ஆகுங்க, பிற மரியாதை பிற ஆசை எதுவும் தேவையில்லை. பாபா சிம்மாசனத்தில் உட்காந்துக்கிட்டே இருக்கணும், இதே சிம்மாசனத்தில், அந்த ஒரு ஆசை மட்டும் வைங்க. அப்போ எல்லா பிராப்திகளும் அடைந்த சொரூபமானவராகிடுவீங்க. ஆசைனா என்னன்னே தெரியாது. பாபா கேட்டதெல்லாம் கொடுக்கலாம், எல்லாமே கொடுத்துட்டாரு ஆல்ரெடி, நான் என்னத்தை கேட்கறது இல்லையா? அப்படி இருக்கும், அப்படி அனுபவம் ஆகிடும். அந்த நிலை அனைத்தும் நிரம்பிய நிலை ஆகிடுவீங்க. எப்போ? சுயமரியாதையில் நிலைச்சிருந்தீங்கன்னா. ஸோ இச்சா மாத்திரம் அவித்யா நிலை இருக்கணும். ஐயோ நான் ஆசைப்படக்கூடாது, பாப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டா நான் போய் ராஜா குழந்தை போய் ரோட்டில் உடச்ச தேங்காவை பொறுக்கலாமா, அது எவ்வளோ அசிங்க. அந்த மாதிரி தான் இந்த பழைய உலகத்தில் எதன் மீது நீங்கள் ஆசை வச்சாலும் புது உலகத்துக்கே அதிபதி ஆக்குறாரு, கட்டிட்டு இருக்கிறாரு இல்லையா? ஸ்லோகன், ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை யாரு மோல்டு பண்ணிக்கிறாங்களோ, அதாவது வளைஞ்சு நெளிஞ்சு போய்க்கிறாங்களோ, அவங்க தான் உண்மையான கோல்டு. அதுதான் இப்போ ஸ்ரீகிருஷ்ணர் மிகப்பெரிய வீரர் தான். அவர் நின்னாருன்னா தவிடு போடி ஆயிடுவாங்க, எல்லாம் தெரியும். இருந்தாலும் உலக நன்மைக்காக தன்னை வளைச்சிக்கிறாரு பாருங்க. நான் எவ்வளோ பெரிய ஆள், நான் போய் அவன்கிட்ட பயந்துட்டு போகணுமா? கம்சனை கொல்ல தெரிஞ்ச எனக்கு ஜராச்சந்தை கொல்ல தெரியாதா? ஆனால் இது பழிவாங்கும் உணர்வை வளர்க்குற மாதிரி இல்லை இருக்குது. அப்புறம் இன்னும் நிறைய பேர் வருவாங்க, இப்படியே போயிட்டு இல்லை இருக்கும். இதனால் நன்மை கிடையாது, இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஸோ அவங்க பார்வையில் படாமல் இருந்தால்
தானாகவே அமைதியாயிடுவாங்க. அதை விட நான் உங்களுக்கு பயந்துட்டு போனேன்னு தெரிஞ்சால் இன்னும் உங்களுடைய அகங்காரம் வந்து அகங்காரத்துக்கு தீனி போட்டீங்க, அதனால் சாப்பிட்டு அமைதியாயிடும். பா நான் அவங்கள துரத்திட்டேன், அவங்க அதானே எதிர்பார்க்குறாங்க. சூப்பரு இல்லை? அதுதான் அதான் பாபா சொல்றாரு, அற்ப கால வெற்றியில நீண்ட கால தோல்வி ஒளிஞ்சிட்டு இருக்குது. அதனால அகங்காரத்தின் மூலமா வெற்றி அடைய நினைக்காதீங்க, பணிஞ்சு போங்க, அதுதான் உண்மையான வெற்றின்றார். அதனால ஒவ்வொரு சூழ்நிலையிலும் தன்னை யாரு வளைச்சிக்கிறாங்களோ அவங்க கோல்டு. ஆனா நான் வளைய மாட்டேன், வணங்கா முடி, நீ தான் வளையணும்னு நினைக்கிறவங்க இரும்பு யுகம் இல்லையா, தங்க யுகத்துக்கு தகுதி ஆகணும். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா.